ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஹாய் அரவிந்த், வெல்கம் டு அவர் ஷோ. வெற்றி தான் வாழ்க்கைன்னு நினைச்சு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எது உண்மையான வெற்றின்னு நீங்க தான் எங்களுக்கு புரிய வச்சிருக்கீங்க. உங்க சாதனையை தெரிஞ்ச அளவுக்கு உங்களை பத்தி முழுசா தெரியல. ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப். என்னை பத்தி ஸ்பெஷலா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்துல வாழ்ற 700 கோடி மனிதர்களும் வெற்றியை தேடி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். கூட்டத்தோட கூட்டமா ஓடுற எல்லாருக்கும் நான் யாரு, என் அடையாளம் என்னங்கிற கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கு பதில் கிடைச்சவங்க 1000ல் ஒருத்தரா மாறிடுறாங்க. பதில் கிடைக்காதவங்க கூட்டத்தில் ஒருத்தராகவே இருந்துடுறாங்க. அது மாதிரி 3 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் உலகம் முழுவதும் பெரும்பான்மையா வாழ்ற சராசரி மனிதர் கூட்டத்தில் நானும் ஒருத்தன். Yesterday we learned about this. Are you all ready for the test? Yeah, come in. Birthday, Mama? Yes, miss. Wow, many more happy returns of the day. Thank you, miss. எந்த கிளாஸ்மா படிக்கிற நீ? சொல்லு, எந்த கிளாஸ்? உங்க கிளாஸ் தான் மிஸ். இதுதான் என்ன மாதிரி மிடில் பெஞ்ச் ஆவரேஜ் பசங்களோட நிலைமை. ஒரு கிளாஸ்ல 60 பேர் இருக்காங்கன்னா முதல் 10 ரேங்க் எடுக்கிறவங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். எல்லாருடைய கவனமும் அவங்க மேல இருக்கும். கடைசி பெஞ்சில் உட்கார அந்த 10 பசங்க அருந்த வாளுங்க, குறும்பு தேளுங்க, எப்படியாவது மற்றவங்க கவனத்தை அவங்க மேல திருப்பிடுவாங்க. இந்த 2 தரப்புக்கும் நடுவில் மாட்டிட்டு முடிக்கிறது என்ன மாதிரி மிடில் பெஞ்ச் பசங்க தான். நாங்களும் ஆவரேஜ், நாங்கள் எடுக்கிற மார்க்கும் ஆவரேஜ், எங்க லைஃபும் ஆவரேஜ். இதுல எங்க அப்பா ஸ்கூல் டீச்சர் வேற. யாரா இருந்தாலும் 100 மார்க் எடுத்தே ஆகணும். வாழ்க்கை ஒரு ஓட்டப்பந்தயம்னா அதில் நாங்கள் ஜெயிக்கவும் மாட்டோம், தோக்கவும் மாட்டோம். கைத்தட்டி வேடிக்கை பார்க்குற கூட்டத்தில் ஒருத்தராகவே இருந்துருவோம். அழுது அடம்பிடிச்சு காரியம் சாதிக்க தெரியாது. அதனால வீட்லயும் பாதிப்பு எனக்கு தான். ஆறுன தோசை எனக்கு வேண்டாமா? எனக்கும் வேணாம். தொண்டை கீழே என்ன சூடாவா இறங்க போகுது? நீ சாப்பிடுற. வடை ஜலகுட்டி. Thank you பா. டா போய் படி. அச்சனா இது உனக்கு. Thanks பா. வா அரவிந்த். ஒரு நிமிஷம். அரவிந்த் அக்கா பாரு, போன வருஷம் வாங்கி கொடுத்த புக்கை புதுசா வச்சிருக்கா. நல்லா படி. எங்கேயும் முக்கியத்துவம் இல்லாம போனதால எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மையும் ஏக்கமும் உருவாயிடுச்சு. மேத்ஸ்ல 99 தான் வாங்கியிருக்க. அடுத்த முறை சென்டம் வாங்கணும். இப்படி நீ கொடு. இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் 3த்துலயும் சென்டம். வெரி குட்ரா. Thank you பா. போய் படிப்பா. பாப்பா படிப்பாளி, உன் தம்பி எப்படி வாங்கியிருக்கான் பாரு. கொடு. என்னத்த வாங்கியிருக்க போற? ஆவரேஜ் 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 ஆவரேஜ். நீ இன்னைக்கு மாறுவ, நாளைக்கு மாறுவன்னு நம்பி நம்பி 17 வருஷம் ஓடி போச்சு. 12வதுலயும் அதே ஆவரேஜ் மார்க் தான் வாங்கிட்டு இருக்க. அவன் பொண்ணை பார்த்துட்டு தாண்டா கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான்.
நான் உன்னை பற்றிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கேன்டா. எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அக்கா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அப்பாவோட அதிக சம்பளம் வாங்குறான். தம்பி படிப்பு ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்துலேயும் ஆல்ரவுண்டர். ஆனால் நான் போறானா தான் இறங்கி வந்து வச்சுக்க செவுளு பிகிலி விட்டுரும். காது கையில சோடாபுட்டி ஒண்ணு ஓடுற வண்டியில தாண்டி ஏன்டா எங்க உயிர் எடுக்கிற? நான் முறைகிற அதான் ரெட் சிக்னல் போட்டுருக்குல்ல. முன்னாடி இங்க என்னடா பாக்குற? அங்க பாடுறா என் போனா முன்னாடி. ஐயோ இவனுக்கிட்ட மாட்டினி. டேய் போடா சொல்றல, போடா. அம்பி மாதிரி இருந்துட்டு அனியன் மாதிரி லிக்குற போட. மூஞ்சிலே குத்துன்னு வச்சுக்க வாய் வெத்தலை பார்க்க போடு. திருப்பா ஐயோமா சர்க்கஸை காமிச்சுக்க போ போ. ஓடுற நரியில ஒரு நரி குல நரி வண்டியில ஒரு பக்கம் பிஞ்ச டயர் ஒட்டி ஓட்டும் தினசரி மனுஷன் பிள்ளை பண்ண ஒண்ணும் இல்ல கூட்டத்துல ஒருத்தன். நான் தான் நடக்கிறேன் எதுவும் நடக்கல ஏண்டா இப்படி, பல்லு இருந்தும் பக்கோடா கிடைக்கல ஏண்டா இப்படி, ஃபேஸ்புக்கிலும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஏண்டா இப்படி, மக்கு அடிச்சும் மண்டையில் ஏறல ஏண்டா இப்படி, ரெக்க இருந்தும் பறக்கலைய, கதவு இருந்தும் திறக்கலைய, கிட்ட இருந்தும் கிடக்கலைய, நல்லது நடக்கலைய, நூலு இல்ல காத்தாடி, வேஷம் இல்ல கூத்தாடி, எந்த வாழ்வுல இது போல சம்பவம் பல கோடி. ஏண்டா இப்படி எனக்கு, ஏண்டா இப்படி, ஏண்டா இப்படி எனக்கு, ஏண்டா இப்படி. அரகுற வயசுல புடிச்சது கிடைக்கல, கிடைச்சது பிடிச்சாலும் அது பிடிக்கல. வெளிச்சத்தில் தினம் முட்டு போட்டு படிச்சாலும் படிச்சது மறைஞ்சது எக்ஸாம் இல்ல வருகிறோம். மரகட்டா உடஞ்சிட்டா கைகட்ட ருசியான ரசத்துக்கு நஞ்சி போட பலா கொட்டேன். லைக் ஷேர போட்டு இவனையும் உங்களில் ஒரு வெரி குட். One more time. Best one. குல்லா இல்ல கோமாளி, விட்டு கொடுக்கும் ஏமாளி, அதிர்ஷ்டம் எனக்கு எதிராளி, நான் தோத்த போராளி. 24 மணி நேரம் எனக்கு இல்ல நல்ல நேரம், இதுக்கு என்ன பரிகாரம்? நான் முள்ளடைஞ்ச கடிகாரம், தப்பு செய்யல தண்டனை கிடைக்குது எண்டா இப்படி, கடவுள் வணங்கியும் காரியம் நடக்கல எண்டா இப்படி, ஏண்டா இப்படி எனக்கு, ஏண்டா இப்படி, ஏண்டா இப்படி எனக்கு, ஏண்டா இப்படி. அலமர உச்சியில கொசு ஒண்ணு அடிக்கினு, ரொச்சிக்கு பொண்டிச்சுக்குள்ள கச்சி கட்டி பாடிக்கினு, ஓடாடி சந்தையில குந்தி விட்டு குந்திக்கின்னு, பரவாயில்ல மண்டத்துல பஞ்சு மிட்டாய் வாங்கி தின்னு, கிளி பிகிலி ஜங்கல் இல்ல சொண்டலி, பசியில படுத்தா பஞ்சத்துல தக்காளி, ரோட்டுல போற ஓனான லுங்கிக்குள்ள ஊட்டி போட்டி பண்ண திரையில வந்து வாலண்டரி வழிபறி. வயிறு நிறையுது வாழ்க்கை நிறையல ஏண்டா இப்படி, 8 திசையிலும் வழியே தெரியல ஏண்டா இப்படி, உதடு இருந்தும் சிரிக்க முடியல ஏண்டா இப்படி, முட்டி மோதியும் ஒன்றும் நடக்கல ஏண்டா இப்படி, ஏண்டா இப்படி எனக்கு, ஏண்டா இப்படி, ஏண்டா இப்படி எனக்கு, ஏண்டா இப்படி. ஐஸ் வாங்கிட்டு வரணும்னா எவ்வளவு நேரம் ஆகுது? எல்லாரையும் முன்ன விட்டு வேடிக்கை வரணும். இதுக்குள்ள ஆயிடுச்சு. எங்க பிரிக்கெட்டுமா? இல்ல எனக்கு அம்மா ஊருக்கு முன்னாடி சீக்கிரம் சாப்பிடுங்க. ரெடி. இது போய் குப்பையில போட்டு. எத்தனை சாப்பிடுவா? இருடா இருடா இருடா. இந்த இதையும் போய் போட்டு. ஏய் அதே அங்க இருக்கு. ஏய் சீக்கிரம் வாடா, ஐஸ் உருகிடும். அவன் என்ன ஃபாரின்கா போறான்? வருவான். அங்க பாரு. யாரோ போட்ட குப்பையை இவன் பொறிக்கிட்டு இருக்கான். எப்படி தான் உருப்பட போறான்? ஹாய். உங்க பாசிட்டிவ் ஆட்டிட்யூட்க்கு ஒரு சின்ன கிஃப்ட்.
we are from Scouts. எத்தனை பேருக்கு என்வாயர்மெண்ட்டை சுத்தமாக வச்சுக்க அக்கறை இருக்குன்னு ஒரு சர்வே எடுக்கிறோம். அதான் அந்த குப்பியை நாங்களே போட்டோம். லாஸ்ட் 30 minutes எத்தனையோ பேர் அந்த குப்பியை பார்த்தும் பார்க்காத மாதிரி போனாங்க. நீங்கள் மட்டும்தான் பொறுப்போடு எடுத்து போட்டீங்க. We really appreciate your attitude. Thank you. அன்னைக்கு அவ கை கொடுத்து பாராட்டினப்போ சக்கரை டப்பால மாட்டின எறும்பு மாதிரி அவ்வளோ சந்தோஷம். தேங்க்ஸ் அண்ணா. டேய் அவங்க வரலையா? யாரு? என்னோட முதல் சந்தோஷம், முதல் தைரியம், முதல் முயற்சி எல்லாமே அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான். காதலனை தேடி வந்தா பரவாயில்ல, ஓடி வந்தா பாத்தி அந்த பொண்ண ரன்னிங் ஆயிடுச்சு. சைனா It's okay. Bye. Bye. டேய், நீ நல்லா நின்னு வேடிக்கை பாரு. ஒரு பொண்ணு போய் தைரியமா திருடனை பிடிக்கிறான். வணக்கம். தலைப்புச் செய்திகள். +2 தேர்வு முடிவுகளில் இந்த வருடமும் மாணவியே மாநிலத்தில் முதலிடம். நல்ல மார்க்ஸ் வரும்னு நினைச்சேன். ஆனா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன்னு நானே எதிர்பார்க்கல. முதல்ல கடவுளுக்கு தேங்க்ஸ் சொன்னோம். அப்புறம் எங்க அம்மா. என் ரோல் மாடல், என் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே அம்மா தான். ஸ்டேட் ஃபர்ஸ்டா? உங்க மார்க்ஸுக்கு மெடிசன், இன்ஜினியரிங் எல்லாமே கிடைக்கும். நீங்க ஏன் ஜேர்னலிசம் செலக்ட் பண்றீங்க? ஜேர்னலிஸ்ட் குற்றவாளியோ நீதிபதியோ இல்லை, ஆனா கோர்ட்டுக்கு போகணும். டாக்டரோ நோயாளியோ இல்லை, ஆனா ஹாஸ்பிட்டல் போகணும். பத்திரிக்கைக்காரங்க போலீஸ் இல்லை, ஆனா தப்பு நடந்தா தட்டி கேட்க முடியும். நீயே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த மாதிரி ஓவரா பண்ற. எந்த காலேஜ்னு டிசைட் பண்ணியாச்சா? எஸ், SVIT, ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். அப்பா பத்தி ஒண்ணுமே சொல்லலையே? அப்பா எங்களோட இல்லை. என் லைஃப்ல நானும் எங்க அம்மா மட்டும்தான். வாங்கிருக்கிற மார்க்குக்கு உனக்கு இன்ஜினியரிங் சீட் வாங்குறதுக்கு படாத பாடுபட்டு இருக்கேன். உனக்கு மெரசல் ஆயிட்டேன்னு பாட்டு கேக்குதா? பயம் விட்டு போச்சுடா உனக்கு. ஹேய், டிவி ஆஃப் பண்ணு. இந்த ஃபார்மை ஃபுல்லா பண்ணி சீக்கிரம் ரெடி ஆகு. அங்க போய் எவன் காலில் விழுகணுமோ. பா, என்ன? எனக்கு இன்ஜினியரிங் வேண்டாம். என்னது? இன்ஜினியரிங் வேண்டாமா? அப்புறம் துறை எடுத்துருக்கிற மார்க்குக்கு மெடிக்கல் சீட்டா கிடைக்கும்? சொல்றா. நான் ஜேர்னலிசம் படிக்க போறேன். ஜேர்னலிசம் படிச்சுட்டு ஜொல்லா போய் மாட்டிட்டு தெரு தெருவா சுத்த போறியா? சும்மா இருடா. சொல்றா, கேக்குறேன்ல. ஜேர்னலிஸ்ட் குற்றவாளியோ நீதிபதியோ இல்லை, ஆனா கோர்ட்டுக்கு போகணும். டாக்டரோ நோயாளியோ இல்லை, ஆனா ஹாஸ்பிட்டல் போகணும். பத்திரிக்கைக்காரங்க போலீஸ் இல்லை, ஆனா தப்ப தட்டி கேட்கணும். இழுத்து விட்டேன். ஐயோ வேணாங்க அப்பா. என்ன? அவன் இஷ்டம் போல விடுங்கப்பா. ஏங்க, முத தடவை அவன் விருப்பப்பட்டு படிக்கணுங்கிறான். அவன் இஷ்டப்படி விடுங்க, அவன் நல்லா வருவாங்க. நீ வேறையா? மொத்த குடும்பமும் உனக்கு சப்போர்ட். யாரும் உருப்பட போறதில்ல. எக்கடாவது கட்டு போங்க. ஜேர்னலிஸ்ட் படிக்கிறான். ஜேர்னலிஸ்ட். It was a bright day, in this first day, and new happiness that made us make
ஹாய். எத்தனை தடவை ஹாய் சொல்வ? அப்ப நெக்ஸ்ட் டைம் ஐ லவ் யூ சொல்றேன். என்ன காதல் கொண்டு தனுஷ் தம்பி மாதிரி ஒருத்தர் நிற்கிறான். என்ன பார்க்குறான்? அதான பார்த்தேன். டேக்கிங் செல்ஃபி. மொத்த சாக்லேட்டையும் ஒன்றா வாயில் போட்டுக்கிற குழந்த மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் நீங்களே பார்த்தா எப்படி ப்ரோ? எந்த டிபார்ட்மெண்ட்டு? அட ஜேர்னலிசமா? நம்ம டிபார்ட்மெண்ட்டு. ஐ எம் மனோ. அரவிந்த். ஹலோ. பொண்ணுங்களை முன்னப்பட பார்த்ததே கிடையாதா? முதல் நாளே அடி வாங்கிடுவீங்க போலியே ப்ரோ. ப்ரோ உன்னதான் ப்ரோ. என்ன ப்ரோ நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ யாரையும் தேடிக்கிட்டே இருக்க. ஆக ஒரு பொண்ணு டிவியில் கொடுத்த பேட்டியை நம்பி இந்த காலேஜில் சேர்ந்துருக்கேன். நல்லா வருவடா நீ. ஹாய் ஐ மனோ. ஹாய் ஐ எம் இந்து. பேரை கேட்டா மதம் பேரை சொல்றீங்க. நீங்க மதம் பிடிச்ச பொண்ணா? சீப்பே. தேங்க் யூ. அவ என்ன இடத்துக்கு எய்ம்ஸ்ல MBBS சேர்ந்திருப்பா. இவன் ஒருத்தன். ஐயோ தீவிரவாதி எல்லாரும் பதுங்குங்க. Come. Good morning. Morning, sir. Welcome to SVIT. சில பேருக்கு வாழ்க்கையில அவங்க படிச்ச காலேஜ் அடையாளமா இருக்கும். சில பேர் தான் காலேஜுக்கே அடையாளமா இருப்பாங்க. ஜனனி. சுமாரா தான் இருக்கு. That is Janani. This year's state topper. Give her a big hand. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுன்னு சொல்லுவாங்க. கத்தியை யாரு வேணாம தீட்டிடலாம். இந்த வருஷம் லண்டன் மீடியா ஸ்கூல்ல நம்ம யூனிவர்சிட்டி செலக்ட் ஆயிருக்கு. அவங்க கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ல டாப்பரா வர்றவங்களுக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப்போட லண்டன்ல ட்ரைனிங். SVIT அதுக்கான மொத்த செலவை ஏத்துக்கும். It's a golden opportunity. Work for it and all the best. Okay, you carry on. Thank you, sir. Thank you, sir. எதுக்கு சீக்கிரம் முடிச்சிருங்க. Welcome students. I am S. Damodaran, head of the department. Welcome to School of Journalism. What's news? நாய் மனுஷனை கடிச்சா அது நியூஸ் இல்ல. ஆனா மனுஷன் நாயை கடிச்சா அது நியூஸ். சார் மனுஷனை கடிச்சா அது பிரேக்கிங் நியூஸ். காமெடி. ஏன் ஜர்னலிசம்? வை நீங்க சொல்லுங்க. சார் எங்க அப்பா ஜர்னலிஸ்ட், அதனால தான் இந்த கோர்ஸ் எடுத்தேன். நாட் பேட். நீமா? நிறைய படிக்க வேணாம்னு சொன்னாங்க சார், அதான் இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணேன். ரொம்ப வருஷம் படிப்ப. நீங்க? சார் பிபிசியில் வேலை செய்யணும், உலகத்தில் இருக்க எல்லா விஐபியும் பேட்டி எடுக்கணும், அதான் சார் என்னோட ஆம்பிஷன். வெரி குட் வெரி குட். சார் நான் ஜேர்னலிசம் படிக்கணும்னு 7 வயசுல முடிவு பண்ணிட்டேன். 7 வயசுல எழுத்துக்கூட்டியே படிக்க முடியாதுப்பா. அப்புறம் எப்படி? நான் ஒரு ஞான குழந்தைங்கிறது உங்களுக்கு புரியல. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். ₹4000 சம்பளத்துக்கு 2000 கிலோமீட்டர் தள்ளி வந்து பொழப்பு நடத்துறவங்க கிட்ட பொறித்தனத்தை காட்டுவியோ? போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? சத்யா, ஏரியா பொண்ணுங்க மேல கை வைக்காதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். என்ன சத்யா, தேவையில்லாத விஷயத்தை தலையிடாத. போலீஸ்கார மேல கையை வச்ச என்ன அவன் தெரியும். என்ன பண்ணுவேன்? என்கவுண்டர் பண்ணிடுவேன். நீ ஒரு புல்லட் யூஸ் பண்ண 1000 கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் 1000 புல்லட் யூஸ் பண்ண ஒரு கேள்வி கிடையாது. சுடவா சுக்கு 100 ஆயிடுவேன். யூனிஃபார்ம் போட்ட திமிரில தானே இதெல்லாம் பேசுறேன். டேய் கல்றா கல்ட்டு அம்மனை வாங்கடா. இனிமே முறை தவறி நடந்த உயிரோட இருக்க மாட்டேன். கண்ணிலே படாம ஓடி போயிடு. போடா. போ கவலைப்படாம போங்க.
காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் டேவே பசங்க கிட்ட இருந்து சிக்னல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்னல் எல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். நீ கொஞ்சம் அவுட் ஆஃப் ரேஞ்சாவே இரு. அப்படி ஒரு சிக்னல்ல தான் உங்க அப்பா கிட்ட காலேஜ் படிக்கிறப்போவே ஏமாந்தேன். நான் அப்பியர் ஆன ஃபர்ஸ்ட் கேஸே என் டிவோர்ஸ் கேஸ் தான். மா, நான் தப்பு பண்ண மாட்டேம்மா. ட்ரஸ்ட் மீ. ஐ நோ. 1000 வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு விஷயத்த ஒரு போட்டோ சொல்லிடும். பத்திரிகை துறையில ஒரு போட்டோகிராஃபரும் ஒரு ரிப்போர்ட்டரும் கணவன் மனைவி மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு உறுதுணையா அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட். உங்களுக்கு கொடுத்திருக்க ஒரு தீம் டைம். இந்த டைம்ங்கிற கான்செப்டை அண்டர்லைன் பண்ற மாதிரி எத்தனை போட்டோ வேணாலும் எடுத்துட்டு வாங்க. டேய் வாட்ச் கம்மிடா. தம்பி, இந்த ரெஸ்ட் வாட்ச் வால் கிளாக் எல்லாம் ஆட்டத்திலே இல்லை. புரியுதா? டைமிங் மிஸ் ஆயிடுச்சே. வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. So this is the best time. Explore the opportunity. கொஞ்சம் சின்ன பேர். அட பாவி, இவன் டைம் நல்லா இருக்கு. இவன் டைம் ரொம்ப மோசமா இருக்கு போலயே. அப்பா இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கான். இவன் டைம் என்னைக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது? அது ஆனந்தத்தின் எல்ல. குறு 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 பார்வையால் என்னை தாக்கினாய், என்னை கொழு 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 குழந்தையாய் ஆக்கினாய். குறு 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 பார்வையால் என்னை தாக்கினாய், என்னை கொழு 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 குழந்தையாய் ஆக்கினாய். உயிரில் காதல் ஊற்றினாய், என் உலகம் முழுதும் மாற்றினாய் மாற்றினாய். இன்னும் என்ன சொல்ல, நான் முன்ன போல இல்ல. அவளை பார்த்த பின்ன அது ஆனந்தத்தின் எல்லை. ஜூம்பா டான்ஸ் ஏன்னா பாக்குறதுக்கு பழைய ரம்பா டான்ஸ் மாதிரி இருக்கு. ஜூம்பா டான்ஸ் சொல்றேன். இப்போ இதான் செம ஹாட். உந்தன் பெயரினை சொன்னதும் வார்த்தை இனிக்கிறதே. எந்தன் இமைகளின் தூரிகை உன்னை வரைகிறதே. எனக்கே எனக்கே மட்டும் பிறந்தவளா, எனக்குள் என்னை அறிமுகம் செய்தவளா. உன்னை முதல் முதல் பார்த்ததும் தனிமை மறந்து விட்டேன். மின்னல் விழிகளை பார்த்ததும் மீண்டும் பிறந்து விட்டேன். உயிரில் காதல் ஊற்றினாய், என் உலகம் முழுதும் மாற்றினாய் மாற்றினாய்.
எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. எஸ். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நாளைக்கு மீட் பண்ணலாமா? 10 o'clock காஃபி ஷாப்ல. See you. தினமும் என்னை தேற்றினா என் திசைகள் யாவும் மாற்றினா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கரெக்டான டைமிங்ல சும்மா கிளி கிளி கிளி. இப்ப இல்ல டைமிங். ஓகேவா? ஓகே ஓகே. என்னத்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்பன் ப்ரப்போஸ் பண்ணும்போது எல்லாரும் ஒரே நேரத்துல கை தட்டணும். அப்பதான் நீங்க எல்லாம் போகும்போது முட்டை பப்ஸ் தருவேன். சரியா? சூப்பர். முட்டை பப்ஸ் எப்படி அலையறாங்க பாரு. உட்காரு உட்காரு உட்காரு. டேய், நாங்கெல்லாம் ரெடி. நீ ரெடியா? நல்லா மனப்பாடம் பண்ணிட்டேன். பேசாம ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டேன்னா திருத்தி மார்க் போட்டுவல்ல. டேய், தயவு செய்து சொதப்பிடாதடா. நிறைய செலவு பண்ணிருக்கேன்டா. மண்டைய மண்டைய ஆட்டு. வாங்க வாங்க வாங்க. போங்க போங்க. போங்க. ஹாய். ஆர்டர் சார். எனக்கு ஒரு கேப்சினோ. ஓகே. காஃபில ஹார்டின் போட்டு அம்பு விடணும். போங்க. ஹார்டின் மட்டும் தான் எங்களால் போட முடியும். அம்பெல்லாம் உங்கள் ஃப்ரெண்டை விட சொல்லுங்கள் சார். சாரி, உன் பேர் தெரியல. பேரே தெரியாதா? இது வேலைக்காக. ஜோக் அடிக்காத ஜனனி. 2 பேரும் ஒரே கிளாஸ் தானே படிக்கிறோம். பேர் தெரியாமல் இருக்குமா? நம்ம கிளாஸ்ல 60 பேர் இருக்காங்க. உனக்கு எல்லார் பேரும் தெரியுமா? உன் பேர் என்ன? அரவிந்த். அரவிந்த், எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ற? ஃபாலோ பண்ணல, லவ் பண்றேன். ஐ லவ் யூ. உன் பேரே எனக்கு இப்பதான் தெரியும். அதுக்குள்ளார ஐ லவ் யூவா? லிசன் அரவிந்த், ஃபாலோ பண்றதெல்லாம் லவ் இல்ல. என் பின்னாடி சுத்துறதை விட்டுட்டு ஒழுங்கா உன் படிக்கிற வேலையை பாரு. அது சொல்றதுக்கு தான் நான் உன்னை வர சொன்னேன். இல்ல ஜனனி, நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன். நான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணது கூட உனக்காக தான். உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி, நீ என்ன லவ் பண்ற? என் லைஃப்ல முதல்ல பாராட்டினதே நீதான். அந்த நிமிஷத்தை எப்போ என்னால் மறக்கவே முடியாது. பஸ்ல திருடனை துரத்திட்டு போன உன் தைரியம் ரொம்ப பிடிச்சது. யாருன்னே தெரியாதவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ற நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சது. 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட், நியூஸ் பேப்பர், டிவின்னு எல்லாத்துலேயும் நீ தான். ஸ்போர்ட்ஸ், மியூசிக், எல்லாத்துலேயும். இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் உன்னை பத்தி சொல்லு. திருடனு கூட நான் தான் துரத்தி பிடிச்சேன்னு சொல்றேன். உன்னை போய் எப்படி லவ் பண்ண முடியும்? நீ நீ எல்லாமனாலும் வாழவே முடியாது ஜனனி. இது பார், நீ என்ன லவ் பண்றதுக்கு 1000 ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனா நான் உன்னை லவ் பண்றதுக்கு ஒரு ரீசன் கூட இல்லை. நான் என்ன பண்ணா என்ன உனக்கு பிடிக்கும் ஜனனி? இப்படி ஒரு பையனை லவ் பண்ணோன்னு நான் நினைக்கிற மாதிரி ஏதாவது சாதிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம். என் லவ் உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதான் அரவிந்த், நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க முடியாது. அதுக்கப்புறம் தானே லவ் எல்லாம். இனிமே காலேஜ்ல நீ என்ன ஃபாலோ பண்றது பார்த்தேன், நடக்கிறதே வேற. ஈவ் டீசிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன்.
ஐயா ஐயா இந்த பிள்ளை உசுரை மட்டும் காப்பாத்தலையா நீ ஏன் உசுரையும் சேர்த்து நீ காப்பாத்திருக்கையா முதலாளிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கொன்னே போட்டுருவாயா நீ நல்லா இருக்கணும் சாமி நல்லா இருக்கணும் அந்த கடவுள் தாயா உன்னை அனுப்பி இருக்கிறேன் யாருங்க டேய் அங்க என்ன நடந்துடுது நீ வீடியோ எடுக்கிறீங்க என்னடா சொல்ற செத்து தொலைஞ்சிருந்தேன்னா என்னடா பண்ணிருப்ப என் ராசிக்கலாம் சாகணும்னு நினைச்சா கூட சாக முடியாதுடா. ஆனா எங்க இருந்து லண்டன் போறது? சூசைட் ரேஞ்சுக்கு ஒருத்தாடாவ நீங்க தாண்டா இவளுங்களை ஏத்தி விடுறீங்க. யாரா அவன் எருமா லிஃப்ட் கேக்குது? ஹவ் 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 சார் ஒரே ஒரு ஆட்டோகிராஃப். எதுக்கு? இல்ல டபுள் போற வண்டியை நிப்பாட்டி லிஃப்ட் கேக்குற அறிவாளிய இப்பதான் பாக்குறேன். அதுக்கு யோ தள்ளியா சத்தியானுங்கன்னு தெரியாம இப்படி சிக்கிட்டோம்டா. பயங்கரமா இருக்காங்களே சார். நீங்க தூக்கிட்டு வர அளவுக்கு நாங்க ஒருத்தர் இல்ல சார். உங்க ஆளுங்க மாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்க சார். நம்புங்க சார். படிக்கிற பசங்களை கூட்டிட்டு வாங்கடானா தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அறிவு இல்ல பாப்பா ஆதி அண்ணா பாடுறா. என் புள்ள வாய் பேச வராது. ரொம்ப நன்றி தம்பி. என் புள்ள எனக்கு உயிரோட கொடுத்துருக்க. இவன் தான் எனக்கு எல்லாமே. உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என் புள்ள எனக்கு காப்பாற்றி கொடுத்துருக்க. இதுக்கு நான் என்ன கைமாறி செய்ய போறேன்? ஐயோ சார், உயிருக்கு ஈடாக எதுவுமே செய்ய முடியாது. என் மன திருப்திக்காக நான் உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும். கேளு, காரு, பணம், வீடு எது வேணாலும் கேளு, நான் செய்கிறேன். நீங்கள் நன்றி சொல்லணும்னா கடவுளுக்கு தான் சார் சொல்லணும். அன்னைக்கு கடலுக்குள்ளே போனது உங்கள் பையனை காப்பாற்றலை, நான் சாகிறதுக்கு. ஏதோ நல்லது நடந்துடுச்சு, அவ்வளோதான். எது தற்கொலை பண்ணிக்க போனியா? எத்தனை தடவை சே சொல்லுவீங்க? குடிங்கடா. ஓகே சார். அண்ணா நாங்கள் இந்த இடத்த அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாமாண்ணே? ஏய், இது உங்கள் வீடுறா, யூஸ் பண்ணிக்கங்க. ரொம்ப நன்றிண்ணே. சரக்கு வாங்கி வச்சுட்டு அடிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ பெரிய வீட்டை கொடுத்துட்டீங்களே. நான் உங்களை மார்னிங் மீட் பண்ணுறேண்ணே. ஏய் போதும் வை. இப்போ சொல்லு, என்ன சாதிச்சிட்டேன்னு தற்கொலை பண்ணிக்க போன நீ? எங்கே சார் கிடைக்குது இந்த சாதனை? ஆமாம் சார், நான் சாதிச்சதே இல்லை. மார்க்கில் ஆவரேஜ், அறிவில் ஆவரேஜ், பர்சனாலிட்டியில் ஆவரேஜ். நான் என்ன சார் பண்ணட்டும்? ஒன்று நல்லா படித்து 100 மார்க் எடுக்கணும், இல்லைனா படிக்காமல் ஃபெயில் ஆகிடணும். நான் நல்லா படித்து 50 மார்க் எடுப்பேன். 50 மார்க் எடுத்துட்டு எங்கள் அப்பங்கிட்ட திட்டு வாங்குவேன் பாருங்க. சரிங்க சார், சரிங்க. என்னை பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பு, ஆனால் நான் சிரிச்சு சந்தோஷமாகவே இருந்ததில்லை. லைஃபு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு அவளை பார்க்குற வரைக்கும் தெரியாது சார். அவளை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அவ கூட யார் நீன்னு கேட்டு மொத்த சந்தோஷத்தையும் புரிவிடாது. சாதிச்சாதான் காதல் வருமா சார்?
சொல்லுங்க சார். மனுஷனா பிறந்தாவே காதல் வரும் சார். நான் மனுஷன் சார். ஆதிஷ்டு வந்து லவ் பண்ணுங்கிறாங்க. நானா லவ் பண்றதே சாதனை தான் சார். எப்படி சார் புரிய வைக்க முடியும்? ஒன்றும் இல்லை சார். கிளாஸ் டீச்சர் கூட என் பேர் தெரியும். தெருவில் ஆகாஷ் அப்பா, அர்ச்சனா அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்க எனக்கும் அப்பா அம்மா தான்னு கத்தி சொல்லணும் போல இருக்கும் சார். யார் கேட்பா? சுத்தி 100 பேர் இருக்கும்போது தனிமையா ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? நான்லாம் ஏன் சார் வாழணும்? யாருக்கு சார் வாழணும்? சொல்லுங்க சார். நான் எதுக்கு வாழணும்? சொல்லுங்க சார். நான் எதுக்கு வாழணும்? தம்பி சார் சொல்லுங்க சார். நான் ஏன் வாழணும்? தூங்க. அந்த சத்யா 6 மாசம் வீட்டில் உட்கார வச்சிட்டான். அவன் என்ன யூனிஃபார்மை கழட்டி நிக்க வச்ச போது அம்மனமா நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அப்படியே அசிங்கமா போச்சு. மற்றவங்களுக்கு என் மேல இருந்த பயம் மரியாதை எல்லாம் போச்சு. அவனை அப்படியே நெத்திலேயே போடலான்னு தோணுது. ஆனா ஒன்றும் பண்ண முடியல. நான் சொல்ற மாதிரி செய். ஓகே சார், நான் க்ளோஸ் பண்றேன். சரிங்க சார். போடணும். போடுறேன்டா. லவ் பண்ணுறேன்னு பிளேடால கையை கிழிச்சிக்கிறவன், பைக்கு பின்னாடி உட்கார வச்சு வீலிங் பண்ணுறேன்னு மண்டையை உடைக்கிறவன், இவனுங்களாம் தான் இவளுங்களுக்கு பிடிக்கும். ஒன்றை மாதிரி நல்லவனெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. விடுமாப்பில் பார்த்துக்கலாம். உதடுகளை விட உதவி செய்யற கை தான் மேலானது. கமான் ஸ்டூடண்ட்ஸ், கிளாப் 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 கிளாப். நமக்கு ஏன் கைத்துட்டாங்க? அரவிந்த், கிளாப்ஸே உனக்கு தான். உனக்கு நீயே தட்டிக்கிற. உனக்கு எதுக்குடா கைத்துட்டாங்க? எனக்கா? கங்க்ராட்ஸ் அரவிந்த். சூப்பர் அரவிந்த், கிரேட் ஜாப். மணி சூப்பர். அரவிந்த் குட், கங்க்ராட்ஸ். என்னப்பா இது, நீ பண்ண நல்ல காரியத்துக்கு எல்லாரும் என்ன பாராட்டிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, யூடியூப்ல எல்லாம் உன் வீடியோ பெரிய ஹிட் ஆமே. நான் இன்னும் பார்க்கல. நான் வச்சிருக்கேன் சார். ப்ளீஸ். You are the real hero, Arvind. You've done a great job. அந்த வீடியோ நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. என்னையும். ஒரு உயிரை காப்பாத்துறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கங்க்ராட்ஸ். சாரி அரவிந்த், நேற்று ஐ லாஸ் மை கண்ட்ரோல். ஆனால் நேற்று நான் சொன்ன விஷயத்தில் எந்த மாற்றமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பாய். ரஜினி வா. லெட்ஸ் ஆல்சோ பி ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, அந்த வேலை சாக்லேட் வாங்குற காசு மிச்சம். நேற்று யாருன்னு கேட்டவ இன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போறா. நாளைக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆகிறது கஷ்டமா என்ன? சத்தியமா கஷ்டம் தான்டா. ஒரு குழந்தையின் உயிரை அரவிந்த், சூப்பர்டா. என் ஆபீஸ் ஃபுல்லா நீதான் டாக். இணையத்தில் வைரல். சரி. பலரின் பாராட்டுகளை பெற்ற அரவிந்துக்கு நம்முடைய தொலைக்காட்சியின் என்னங்க? சார்பாக வாழ்த்துக்கள். என்ன? யார் யாரோ பாராட்டுறாங்க. நீங்க 2 வார்த்தை பாராட்டினா அவன் சந்தோஷப்படுவான்ல. குழந்தைய காப்பாத்துறது, குருவிக்கு தண்ணி வைக்கிறது, பிச்சைக்காரங்களுக்கு சோறு போடுறது, இது எதுவும் நமக்கு சோறு போடாது.
நான் படித்த படிப்பாளையும் பார்க்குற வேலையாளையும் தான் நம்ம வீட்டில் உலக ஒதுக்குது. அதை மறந்துடாத. குழந்தைய காப்பாற்றினா டிவியில் காட்டுறாங்க. ஐயோ ஏங்க ஹாய் ரஞ்சினி. ஹாய், எப்படி போகுது ஒர்க் அவுட்? சூப்பர். நோ தேங்க்ஸ், ஐ see you later. பசங்க காலேஜ் ஃபீஸ் கூட கட்டாம ஜூம்பா ஏய், பீச்ல குழந்தைய காப்பாத்துனது நீங்க தானே? ஆமாமா, நான் சொல்லி தான் காப்பாத்துறேன். So nice to meet you. I'm Sheila. நைஸ் டு மீட்டுங்க. நானுங்க இந்த காலேஜ்ல Zumba instructor. நானும் நைஸ் டு மீட் யூங்க. Hi, hi, hi. You can see I sit here. ஓகே. Facebookல உங்க ரியல் ஹீரோ வீடியோ பார்த்துட்டு I was so inspired. ரஞ்சினி ஷேர் பண்ணிட்டேன். பாரு. ஏன் கூட ஒரே ஒரு செல்ஃபிங்க. இந்த போட்டோ ஷேர் பண்ணி நான் எவ்வளவு லைக்ஸ் வாங்க போறேன் பாரு. லண்டன் மீடியா ஸ்கூல் போறதுக்கு தான் இந்த காலேஜே ஜாயின் பண்ணேன். படிக்கலன்னா எப்படி? அரவிந்த், நீ ஏன் தனியா படிக்கிற? கம் ஜாயின் அஸ். ஹலோ, என் ஃப்ரெண்டை நீங்கள் கூட்டிகிட்டு போறீங்கல்ல, உங்கள் ஃப்ரெண்டை இங்கே விட்டுட்டு போங்க. கமான் பேபி, உன் மூஞ்ச பார்த்தா நல்லா தூக்கம். திமிரு. அடிக்கடி அவள் முகம் பார்க்கிறேன், பதில் கேட்கிறேன். என் இரவினை பகலென மாற்றிட வழி தேடினேன். தினமும் என்னை தேற்றினாய், என் திசைகள் யாவும் மாற்றினாய். ஹலோ ஜனனி, are you free now? சொல்லுமா. பிரிட்டோவை காலையில இருந்து காணோம். என்னமா சொல்ற? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், தேடுறாங்க. எப்படிமா? டோன்ட் வரி கண்ணா, கிடைச்சிடுவான். இரு, நான் வரேன். என்னாச்சு? பிரிட்டோ காணோம் போயிட்டானா? எப்படி தெரியல, போய் தான் பார்க்கணும். நான் கிளம்புறேன். பாய். கீழே 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 கொஞ்சம் மேலே. சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கமாண்ணா. நாயை தேடி பேயா அலையிறோம். வர வர உன் நட்பு ரொம்ப டேஞ்சர் ஆயிட்டு வருதுடா. ஏய், பிரிட்டோ ஜனனிக்கு தம்பி மாதிரிடா. அவன் இல்லாம தூங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, காலேஜ் கூட வரது இல்லடா. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னா மனோ. ஏய் ப்ளீஸ் மச்சான். ஏய், உனக்கு நாயும் மச்சான் நானும் மச்சானடா. வா, எல்லா லேடிஸ் டாக்கையும் ஃபாலோ பண்ணுதா. ரிட்டர்ன் கொடுங்க, திரும்பி பார்க்க தான் பாப்போம். ஐயோ, அந்த அளவுக்கு கேவலமான நாய் இல்ல சார் இது. யா சொல்லுங்க. ஆமா சார். ஹலோ. சரி. ஹலோ. நாய்கள் ஜாகிரதையில் நடிச்ச நாயா சார்? அது இல்ல சார். சார் நான் உங்களை சொல்லல சார். தெருநாய்ங்க சார், வீட்டு நாய் தான் சார். ஜனனி, உன் தம்பி இதுவான் பாரு. மனோ. டேய் மனோ, யாரை கேட்டு போஸ்டர்ல ஏன் ஃபோன் நம்பர் போட்ட? யாரை கேட்கணும்? எவனா ஃபோன் பண்ணி அதே நாய் தான் வேணுமா வேற வேணாமான்னு கேக்குறான். இன்னொரு என்னடானா, நான் வேணா உங்க காலேஜ்ல வந்து நாயா கிடக்குறேங்கறான். அந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. கண்டிப்பா அந்த வாய்ஸ் உங்களால கேட்டிருக்க முடியாது. ஹலோ, துபாயா? டேய் பிரிட்டோடா. என்னடா பிரிட்டோ உங்க அண்ணனோட வந்திருக்கு? பிரிட்டோ வந்துட்டான். பிரிட்டோ பேபி, எங்கடா போயிட்ட நீ? சூப்பர் நாய் மேடம். ஹேப்பி ஹி இஸ் பேக். மை பிரிட்டோ பாப்பா, என் குட்டி பாப்பா. சாம் நீ இந்த நாயா பிறந்திருக்கான்டா. எப்படி குஞ்சரா பார். டேய், பிரிட்டோ அவ பிரதர்டா. அப்போ உனக்கு நாயா பிறக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அவளுக்கு பிரதரா இருவோமான்னு தான் பயப்படுறேன். பியூட்டிஃபுல் லவ் மச்சி. எப்படி கண்டுபிடிச்சீங்க? போஸ்ட் அண்ணன் நின்று திருன்னு முடிச்சிட்டு இருந்தது மேடம். வந்த வேலைக்கு வித்தலாம் தான் பார்த்தேன். திருமண பக்கம்லாம் போஸ்டர் ஒட்டின கையை நினைச்சு ஃபீலிங் ஆயிடுச்சு, அதான் கொண்டாந்துட்டேன். Thank you so much அரவிந்த். Really thanks. பிரிட்டோனா அவளை இஷ்டமா ஜனனி? ஆமா, பிரிட்டோ எங்க ஃபேமிலில ஒருத்தன். எல்லா ஷோலயும் இவன் தான் நம்பர் 1. அவன் ஜெயிக்காத கப்ஸே இல்ல. Thank you so much அரவிந்த். நாய் கூட எல்லாத்துலயும் நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கிறா, பாத்துக்க. மனோ, கிளம்புவோமா? போலாம். ஒண்ணுமே நீ வரியா? உங்க வீட்டுல ஒன்னு டோர் டெலிவரி பண்ணிடுறேன். இல்ல, நான் இங்கே ஸ்டே பண்ண போறேன். ஒரு நாயக்கானான்னு தேடுறாங்களே, உங்க வீட்டுல எல்லாம் உன்னை தேடவே மாட்டாங்களா? சரி, ஓகே, நாய் நன்றி உள்ளது தேடுறாங்க. வணக்கம். On behalf of SVIT University, I welcome Mr. Douglas from London School of Journalism. இந்த ஸ்காலர்ஷிப் யாருக்கு கிடைக்க போகுதுன்ற ஆர்வம் உங்களுக்கு நிறைய இருக்கும். I know you're all excited. I don't want to delay it anymore. I invite Mr. Douglas to give away this prestigious scholarship to none other than
மிஸ் ஆர்வின். இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் உன்னை பத்தி சொல்லு. நீ என்ன ஏமாத்து. இல்ல 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 அரவிந்த், எப்ப நீ படிக்கிற பையனா ஆயிட்டு அப்பயே என் நண்பனா இருக்கிற தகுதி இழந்து. அரவிந்த். வேணா அரவிந்த். எஸ் ஜனனி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ செலக்ட் ஆனதுக்கு நான் என்ட்ரி தரேன். சர்ப்ரைஸா இருக்கா? லண்டன் மீடியா ஸ்கூல் என்னோட ட்ரீம். அதில் நான் ஃபர்ஸ்ட் வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் நீ செலக்ட் ஆனதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கு தான் இந்த ட்ரீட். தேங்க்ஸ். இதெல்லாம் பேக் பண்ணி தரீங்களா? ஓகே மேடம். இதெல்லாம் இதுக்கு பேக் பண்ண சொல்கிறேன். வீட்டுக்கு போய் சாப்பிட. ஓஹோ. பார்சல் ரெடி மேடம். வெல்கம். போலாமா? இந்தாங்க. நல்லா இருக்கு. இந்தாங்கம்மா. நீ நல்லா இருக்கணுமா? இந்த சாப்பாடு அங்கேயே விட்டுருந்தா வேஸ்ட்னு குப்பையில தூக்கி போட்டிருப்பாங்க. இப்போ 2 பேர் பசி இல்லாம நிம்மதியா தூங்கலாம். கரெக்ட். வேஸ்டா போற சாப்பாடை சரியா யூஸ் பண்ணா இந்த உலகத்துல யாருமே பசியா இருக்க மாட்டாங்க. உட்காருங்க. என்னடா அழகான பொண்ணு ஆட்டோகிராஃப் கேட்குதான், கிளாஸ்லேயே டாப்பரான், லண்டன் போறியா, காலேஜில் பெரிய ஹீரோ ஆகிட்ட போல் இருக்க. அண்ணே, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? எதுவுமே தானா நடக்கல, நான் நடத்தினேன். திருமண பக்கம்லாம் போஸ்டர் ஒட்டின கையை நினைச்சு ஃபீலிங் ஆயிடுச்சு. நம்ம போய் தான் நாயை தூக்குனது. என்ன ஷாக்கா இருக்கா? நீ தான் இந்த வீடியோ இன்டர்நெட்டில் போட்டியா? சாரி சார், சத்தியமாக உங்கள் பையனை எனக்கு தெரியாது சார். இந்த வீடியோ நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் பண்ணும், அதனால தான் இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணேன். இதை டிவிலெலாம் வர வைக்கலாமா? டிவிலன்னா கொஞ்சம் செலவாகுமே சார். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, உடனே வேலையா இருக்கு. எல்லாரும் பாராட்டணும். பீச்ல குழந்தைய காப்பாத்துறது நீங்க தானே? சோ நைஸ். சூப்பர் பொண்ணுன்னு சொன்ன வழியை கச்சிதமாக முடிச்சிடுவா. ஏய், அந்த பையன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ கீழே இறங்கி செய்கிறேன். மிரட்டினா பயந்துருவேண்ணா. எக்ஸாம்ங்கிறது வெறும் மார்க்ஸ் மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சர். கண்டவ மிரட்டதுக்குள்ள ரிசல்ட்டை மாற்ற முடியாது. வெளியேப்படா. அவங்க கேட்கறத பண்ணி கொடுத்துங்க. குழந்தைகிட்ட துப்பாக்கி எல்லாம் கொடுத்து என்ன சுட சொல்றாங்க. என்னடா சத்தத்தையே காணோம்? அண்ணே, எதுக்குண்ணே இதெல்லாம்? தப்பு தானே. இவ்வளோ நாளாக நீ ரொம்ப சரியாக தானே இருந்த. யார் நீன்னு தானே கேட்டா? சாதிச்சுட்டுவான்னு சொன்னால, அவள் கண்ணுக்கு எது சாதனையாகப்படுதோ அது தானே செய்யணும். அதுதான் செஞ்சுருக்கேன். பயமா இருக்குண்ணே. ஏய், உனக்கு அந்த பொண்ணு வேணுமா வேணாமா? வேணும். வாழ்க்கை பூராமா ஏமாத்திட்டு இருக்க போற? அவ உன்னை லவ் பண்ற வரைக்கும் தானடா. நான் உன்னை தம்பின்னு கூப்பிடுறது வெறும் வார்த்தை இல்லடா, இங்க இருந்து. புரிஞ்சுதா? எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன கூட காலேஜில் ஒரு 4-5 பொண்ணுங்க யார் நீ அப்படின்னு கேட்குறாங்கண்ணே. போட்டேன் விட்ட மாமா ஆக்கிடுவீங்க போல் இருக்க. ஹாய். இதுலயும் ஃபோக்கஸே இல்லையே. அசைன்மெண்ட் ஓவர். நான் கிளம்புறேன். பார்த்து போயிடுறேன். பாய். சரி, ரிப்போர்ட்டரும் ஃபோட்டோகிராஃபரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்குன்னு ஹெச்ஓடி சொன்னதுக்காக நீயும் ஜனனியும் மிட் நைட்டில் ஜோடியாக கிளம்பிட்டீங்களா? என்னது இது? வெக்கமா? பண்ணக்கூடாது, பார்க்க முடியல. இப்படி ரத்த சிந்தி லவ் பண்ணுறீங்கடா. மனோ, அம்மா இந்த மருந்தை கொஞ்சம் திறந்து கொடுப்பா. கொடுங்கம்மா. என்ன பண்றான்? என்னப்பா ஏதோ வினோதமா பண்ற? ஆமா, பாட்டில்னாவே இப்படிதான் இருக்கணும்.
இட்ஸ் ஈஸி டெக்னிக். ஈஸி. அரவிந்த், நம்ம காலேஜில் மீட் பண்ணுவோம். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுங்கம்மா. கட்டு போட்டிருந்தாலும் அவனை கட்டுப்படுத்த முடியல. அவ்வளோ லவ் பண்றான் அரவிந்த் காலேஜ. சத்யானே போட்ட பிளான்லயே பியூட்டிஃபுல் பிளான் தான். அவங்க என்ன லுக்கு? என்ன சாப்பிட்ற மாதிரி பாக்குற? ஆப்பிள் மாதிரி இருக்கீங்கல்ல, அதான். முன்னெல்லாம் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தீங்க, இந்த ட்ரெஸ்ல எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும். தேங்க்யூ. ஆல் கிரெடிட் கோஸ் டு அரவிந்த். இது எல்லாமே அரவிந்தோட செலெக்ஷன் தான். அவன் ஃபோட்டோகிராஃபி ப்ராஜெக்ட்க்கு நான் தான் மாடல். என்னையே எனக்கு புதுசாக காமிச்சிட்டான். ஐயோ, செம்ம ப்ராஜெக்ட் அடிக்க. ஹலோ ஜனனி. என்ன அரவிந்த், உன்னை பத்தி பிரேஸ் பண்ண ஆளெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்க போல. ஷீலா உன்னை பத்தி புகழ்ந்து தள்ளுறா. உன்னோட செலெக்ஷன் சூப்பர். I didn't expect this from you. உன் செலெக்ஷன்லாம் ஷீலாக்கு மட்டும் தானா? அப்படிலாம் இல்லை. I'm just kidding. நம்ம எல்லா பிளானும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது பத்தியா? லவ்வில் மட்டும் இல்லை, லைஃப்லேயும் உன்னை அந்த அண்ணன் ஜெயிக்க வைக்கிறேன் பாரு. உடம்பு பார்த்துக்க. ஏய், வண்டி எடுவா. மேடம், உங்ககிட்ட அரவிந்த் இந்த கிஃப்ட் பாக்ஸை கொடுக்க சொன்னாரு. ஹலோ. ஹாய் அரவிந்த், அது எப்படி எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கேன்? எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது இது மட்டும் தான் எனக்கு தெரியும் ஜனனி. கேப்ல ஆட்டோ ஓட்டாத. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு இப்போ சொல்லி பார்க்கலாம். உன் ஃபேவரட் கலர்ஸ் ப்ளூ அண்ட் பிங்க். நீ எப்பவும் ஸ்டட்ஸ் தான் போடுவ. இயரிங்ஸ் பிடிக்காது. லிப்ஸ்டிக் எப்போவுமே டார்க்காக இருக்காது, லைட் டச் தான். ஹைட்டு கொஞ்சம் கம்மிங்கிறதுனால ஒன்லி ஹை ஹீல்ஸ் தான். எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட், செம்ம ஸ்பீடு. மாடிப்படி ஏறினா கூட 2 படி ஒரே நேரத்தில் குதிச்சு தான் ஏறுவேன். விதவிதமான ஹேர் ஸ்டைல். உன் மூட் என்னங்கிறது உன் ஹேர் ஸ்டைல் பார்த்தாவே தெரிஞ்சிடும். கோவம் வந்தா பீட்டர் இங்கிலீஷ், ஜாலியாக இருந்தால் லோக்கல் தமிழ். இதுதான் உன் லாங்குவேஜ். இது என் டெஸ்ட் பேப்பர்னா? சரிடா, தைரியமான பொண்ணு. அம்மா தான் எல்லாமே. எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும். சட்டுன்னு கோவம் வந்துடும், ஆனால் தப்புன்னு தெரிஞ்சா உடனே போய் சாரி கேட்டுருவேன். ஆல் டைம் ஃபேவரட் காஃபி. போதும் போதும், என்னை பத்தி நானே இவ்வளோ அப்சர்வ் பண்ணதில்லை. ஒரே நிமிஷம், எங்க அப்பாவுக்கு மூக்கு வேர்க்குது. சரி, நான் அப்புறம் பேசுறேன். யானை எந்த விரட்டுறீங்களே, எந்த பக்கம் போவ? வாடா தம்பி. ரெடியார், அந்த யோகேந்திரன் ஒரு சைக்கோ போலீஸியா, உஷாராரு. சரி சார். வக்கீல கூட்டு போய் விலைக்கு சொல்லு. நான் தான் முன்னாலே சொன்னேன்ல. எங்க 2 பேருக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதா பத்தியா? ஒரு சேட்டு பொண்ணை தூக்க போனடா, மாத்தி இவ்வளவு தூக்கிட்டு வந்துட்டேன். மன்னிச்சுக்கோன்னு சொன்னப்ப சிரிச்சா. அப்படியே பேசி பேசி பழகி லவ் ஆயிடுச்சு. எங்கேயோ மிச்சம் வச்சிருந்த பகை என்னை குறி வச்சிருக்காங்க. என்னை காப்பாத்திட்டு அவ போயிட்டா. லவ் பண்ண பொண்ணு நம்ம பக்கத்துல இருந்தா மனசு எவ்வளவு சந்தோஷப்படணும்னு தெரியும். அவன் நம்மளை விட்டு போயிட்டா மனசு எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும்டா. அந்த பொண்ணு அவன் கூட இருந்தா உன் வாழ்க்கையை தலைகீழா மாறிடும்டா. என் வாழ்க்கையை ஏற்கனவே மேஜிக் மாதிரி மாத்திட்டீங்கண்ணே. எல்லாத்துக்குமே நீங்க தானே காரணம். உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது.
ஏய் இதெல்லாம் அந்த பொண்ணு உன் லவ்வை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து சொல்லு. முதல்ல அந்த பொண்ணை எங்கேயா வர சொல்லி உன் லவ்வை சொல்கிறா. ஐயோ பயமாக இருக்குண்ணே. ஏய் பயமா இல்லை வெக்கமா? தெரியல. இங்கே பாரு, நீ அந்த பொண்ணுக்கிட்ட உன் லவ்வை சொல்கிற, பக்கத்தில் நான் இருப்பேன், போதுமா? பயப்படாதடா. ஏதாவது சரியா வரலன்னா வேற பிளான் வச்சிருக்கேன். ஏன் இப்பவே உதறுது? இல்லைண்ணா குளிருது. பொண்ணுங்களுக்கு தைரியமா இருக்க பசங்களை தாண்டா பிடிக்கும். வந்துட்டானா? மிஸ் ஆச்சு. நீயும் இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். புரியுதா? கேஸை நீங்க முடிங்க. இவனை நான் முடிக்கிறேன். சொல்லாத. செய். ஏடா உன் சைட்ல எல்லாம் ரெடியா? ரெடி சார். சத்யா கார்ல பிரேக் பிடிக்காது. நம்ம லாரியும் ரெடியா நிக்குது. பக்கா ஆக்சன் மாதிரியே இருக்கும். ஒருவேளை ரவிது மிஸ் ஆனாலும் வந்து மிஸ் ஆகக்கூடாது. டவுட்டே வேணாம் சார், கன்ஃபார்மா முடிஞ்சிடும். ஜனனி தைரியமா சொல்லு, நான் அங்க இருக்கேன். இந்த சாரியில் சூப்பராக இருக்கேன். உன் கண் வழியாக பார்க்கும்போது நான் எனக்கே அழகாக தான் தெரியுறேன். என் கண் வழியாக நீ எப்படி பார்க்க முடியும்? போட்டாங்க. சரி, நீ பேசுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணோம். இது வரைக்கும் என்கிட்ட இருக்கிற ப்ளஸ் மட்டும்தான் உனக்கு தெரியும். என் பாசிட்டிவ்ஸ் தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட இருக்கிற மைனஸும் உனக்கு தெரியணும். பார்க்க ரொம்ப போல்டாக தெரிவேன், ஆனால் ரொம்ப எமோஷ்னல். அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டேன். நான் ரொம்ப அடமெண்ட், கோவம் பயங்கரமாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் கூட பொய் சொல்ல பிடிக்காது. அதுக்காக அவங்கக்கிட்ட பேசாமே இருந்திருக்கேன். ஓ. எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அதில் உண்மையாக இருக்கணும் இல்லையா? நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இதுக்கப்புறம் நான் பார்த்த ஜனனி இது இல்லைன்னு உனக்கு தோணிடக்கூடாது. சரி, என்னை விட்டா நான் பேசிட்டே இருப்பேன். நீ ஏதோ பேசணும்னு சொன்னால இப்போ சொல்ல. இல்லை பெரிய விஷயம் எதுவும் இல்லை, நான் சும்மா தான் சொல்ல. இல்லை நிஜமாக இவன் இன்னைக்கு சொல்ல மாட்டேங்க. இல்லை அது என்ன இதுன்னா அதான் சொல்லு. என்ன ஃபோன் அடிக்குது. ஒரே நிமிஷம், இம்பார்ட்டன்ட் கால். ஏய் என்னடா கொலன்னு சொல்ல வேண்டியதானே? அண்ணே அவன் என்னை ரொம்ப நம்புறானே. இது வரைக்கும் செஞ்ச தப்பே போதுண்ணே, இதுக்கு மேலே அவகிட்ட போய் சொல்ல முடியாதுண்ணே. இந்த மாதிரி நீ சொதப்போன்னு எனக்கு தெரியும்டா. ஒரு நிமிஷம். சரி, அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில வா. ஜனனி முக்கியமான கால், நான் உடனே போய் ஆகணும். நீ வாங்க, எமர்ஜென்சி. ப்ளீஸ் வாங்க. ஹலோ அரவிந்த். அடுத்த பிளான் ரெடி. அண்ணே அண்ணே இதுக்கு மேலே ஏமாத்த வேணாண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. நான் சொல்றது கேளு. உனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும், அவ்வளோதான். ஆக்சிடென்டா? எனக்கு அண்ணே வேணாம். ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி இருக்கும். அவள் கண்ணு முன்னாடி நடந்தா அவள் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குவா. இது வரைக்கும் நான் போட்ட பிளான்ல தான் அவள் இவ்வளோ தூரம் மாறி இருக்கா. சொதப்பாத, சொன்னதை செய்.
கழுத்துல ஃப்ராக்சர், ஸ்பைனல் இன்ஜுரி வர. சர்ஜரி பண்ண பிறகு தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். டாக்டர் ப்ளீஸ். அண்ணே சரிண்ணே. டேய், அந்த பொண்ணு எப்படா இருக்கா? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல? டேய், சாரிடா, போட்ட கணக்கு மிஸ் ஆயிடுச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாத, சரியாயிடுச்சு. விடுங்க. இதுக்கு மேல என்ன ஆகணும்? உங்களை நம்பி அவளை ஏமாத்துறதுக்கு கடவுள் நல்லா தண்டிச்சிட்டாரு. நான் வேணும்னடா பண்ண. நான் தான் வேணாம்னு சொன்னேன்ல. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணீங்க. இப்ப என்னாச்சு? அவ உயிருக்கு ஏதாவது ஆச்சு, முழு காரணம் நீங்க தான். டேய், அண்ணன் முன்னாடியே கை நீட்டி பேசுறேன். சுமாரே பேசிட்டு இருக்க. டேய், இங்க பாரா, உனக்கு நல்லது நடக்கும் மனசா நம்பி தான் எல்லாமே பண்ணேன். அந்த பொண்ணு திடீர்னு குறுக்க வந்துட்டா. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? ஆமாண்ணே, எல்லாம் என் தப்பு தான். கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டு பண்ணல, எல்லாம் என் தப்பு தான். என்னடா இப்படி பேச? நான் கண்டவனா? ஏய், வண்டிடுறா. என்னடா உங்க முன்னாடி கை நீட்டி பேசுறா, சும்மா இருக்க சொல்றீங்க? ஏய், இன்னைக்கு அவன் இல்லைன்னா நம்ம புள்ள இல்ல. எடு. ஆண்டி, டாக்டர். She is out of danger. Patient டிஸ்டர்ப் பண்ணாம ஒவ்வொருத்தர போய் பாருங்க. You're welcome. ரஞ்சினி மா. அரவிந்த், நில்றா. டேய், எங்கடா போற? அவன் கண்ணை திறந்தது உன்னதானே தருவா. வா. இல்லடா, போதும். எல்லா உண்மையும் அவகிட்ட சொல்லிரு. நான் எங்க காணாம போயிடும். இதெல்லாம் அவளுக்கு தெரியவா போகுது? எனக்கு தெரியும்லடா. போடா, நீ எல்லா உண்மையும் சொல்றேன்னு வை. என்ன ஆகும்? செத்து பொழைச்சவளுக்கு இன்னொரு ஷாக் தருவ. தேவையா? வாடா. சாரி ஜனனி, நான் மொத்தமா தப்பு ஜனனி. நான் போய் மொத்தமா போய் உன்னை இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருந்தேன். நான் உன் ஃப்ரெண்டா இருக்க கூட தகுதியே இல்லாதவன். நீ என் கூட இருந்தா என் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நான் உன் கூட இருந்தா உன் லைஃப் நல்லா இருக்காதுன்னு இப்ப புரியுது. போதும் ஜனனி, நான் போயிடுறேன். நீ சொன்ன மாதிரி நான் அவனுக்கு பொறுத்துமே போயிடுறேன். உயிரே போயிடுச்சு. எனக்கு நடந்திருக்க வேண்டியது ஏன் இப்படி பண்ண? எத்தனையோ வெரைட்டியா லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. நான் என் லவ் இப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ. I'm in love with you, Arvind. Yeah. Good. மேடம், எனக்கும் ஜுரம் அடிக்குது. தொட்டு பார்த்துட்டு
ஊசி போடுறீங்களா? இது வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இல்ல. Now you're back to normal. சார் சார் ஓ சாரி பேஷண்ட் நினைச்சு. அம்மா குந்தாணி பேஷண்ட் அங்க. ஒன்றேதான் மாறாதடா, கண்ணீரில் தாகங்கள் தீராதடா, நம்பிக்கை உன் கையில் ரேகையடா. Don't worry, be happy, don't worry. மாற்றங்கள் ஒன்றேதான் மாறாதடா, கண்ணீரில் தாகங்கள் தீராதடா, நம்பிக்கை உன் கையில் ரேகையடா. Don't worry, be happy, don't worry. உன் கேள்விக்கு விடை நீயடா, மண் பானையாய் உடையாதடா, வாழ்கின்ற காலத்தை வாழ்வாயடா. Don't worry, be happy, don't worry. ஈஸி டெக்னிக். மாற்றங்கள் ஒன்றேதான் மாறாதடா, கண்ணீரில் தாகங்கள் தீராதடா, நம்பிக்கை உன் கையில் ரேகையடா. Don't worry, be happy, don't worry. எல்லாத்துலயும் ஆல்ரவுண்டரா இருக்காங்க. ஆமா ஆமா, எல்லாரும் ஸ்லோவா ஓடி இவன் ஃபர்ஸ்ட் வந்து கப் வாங்கினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எங்க போடுங்க. போது போது போது. டேய் இந்தா ஜெயிச்சவன் மெடலை வாங்கி அதை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணி 100 பேர் லைக் வேற பண்ணிட்டாங்க. நீ என்னடானா இன்னும் ஓடிக்கிட்டே இருக்க. நீ இப்போ என்ன சாதிச்சிட்ட? இப்போதான் லைஃப்பில் முதல் டைம் ஒரு போட்டியில் கலந்துக்கிறேன்டா. அதுவே ஒரு சாதனை தான். கடைசி வரைக்கும் நீ கலந்துக்கிட்டு மட்டும்தான் இருக்க போற. ஓகேவா? இந்த கண்ணாடியை போட்ட பின்னாடி தான்டா என் செல்லக்குட்டி அரவிந்த் மாதிரியே இருக்க. ஏ அரவிந்த், உனக்கு பண்ணல பகடாத இருக்கு. என்ஜாய் பண்ணு மச்சி. பையன் நன்மை கோல்டு மெடல் பார்க்காம போயிட்டேன். சும்மா ஓட்டாரா பண்ணுவோம். யாருன்னு சொல்லு. யாரு? ரஞ்சினி. ஹாய் ஹான்சம், என்ன ரவுண்ட் கூட்டிட்டு போறியா? ஷீலா ப்ளீஸ் இறங்க இறங்க. நீ கிளம்பு, இனிமே இதெல்லாம் வேண்டாம். அத நீ ஏன் சொல்ற? சத்யா சொல்றோம். பேமெண்ட் செட்டில் பண்ணா போயிட்டே இருக்கேன். நான் வேணா உன உப்பு மூட்டை தூக்கிட்டு போட்டுமா? கம் ஆன். ஷட் அப். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் வேணா லண்டன் போகணுன்னு எழுதி கொடுத்துறேன் சார். நீங்கள் மறுபடியும் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுங்க. ஏன்
என் வீட்டுக்கு மறுபடியும் துப்பாக்கியோட ஆள் வந்து மிரட்டவா? சாரி சார். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் என்னோட எந்த ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சதே இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் நீ அனுபவிப்ப. தயவு செய்து நீ போயிடு. இதே மாதிரி Hi! Hey! Happy birthday, Dilip! Congratulations! உனக்கு டான்ஸ் வராதுன்னு கேட்குறியா? அரவிந்த் என்ன வர வர கண்டுக்கவே மாட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் கொஞ்சம் பர்சனலாக பேசிட்டு இருக்கோம். இஃப் யூ டோன்ட் மைண்ட். எனக்கு தெரியாத பர்சனலா? அப்படியா அரவிந்த்? திலீப் திலீப் இங்க வா, நீ ஒண்ணுமே சொல்லாம இருக்க. என்னாச்சு ஜனனி? நம்ம கிளாஸ்மேட்ஸ் மட்டும் தான் இன்வைட் பண்றதா சொன்னேன். ஏன் இப்படி சீப்பா பிஹேவ் பண்றவங்களா இன்வைட் பண்ணி? ஏய் யார பார்த்து சீப் பண்ற? நீ சீப் கிடையாது, நான் தான் சீப், ஃப்ராட், போட்டு பரதேசி பிச்சைக்கார பையன். வாமா தைஸ்டே வந்துருமா. வா. யார பார்த்து சீப்ங்கறா? உண்மை சொன்னா என்ன? அவளே குடிச்சிட்டு வளர்றான். அவன் சீப். இப்போதான் அவனுக்கு ஏன் பிச்சை பையன்? அது பொறுக்கல உனக்கு. நம்ம கிளம்பலாம். எதுக்கு? நம்மையும் போணும். ஏய் விடுடா. பாருடா டேய். ஓ டேய் பாருடா ராமா அடிக்கறான். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் படிக்கிறதுக்கு காலேஜுக்கு வந்தீங்க. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? இப்ப தெரிஞ்சுக்க. அரவிந்த பார்த்தாதான் பேச்சே வரும். சும்மா காமெடி பண்ற. ஷீலா, நீ ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ற. முதல்ல கையெடு, இல்லாட்டி நடக்கிறது வேற. 1 வருஷம்னா ஏன் அரவிந்த் அவ பத்துக்கிறா? ஏய் முடிச்சிட்டியா? ஏண்டா? ஏய் நீ வா, ஃபர்ஸ்ட் உன் கணக்கு செட்டில் பண்ண சொல்றேன். தேங்க்ஸ் அரவிந்த். ஷீலா சொன்னதுக்கு மட்டும் நீ ரியாக்ட் பண்ணலன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். இவ்வளோ நாளாக இந்த அரவிந்த் எங்கே இருந்தா? நீ தான் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க. நான் உன்ன மாதிரி ஸ்பெஷல் இல்லை ஜனனி. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற முடியும். எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். பாய் அரவிந்த். சொல்லு ஜனனி. நீ எவ்வளோ ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்கணுமா? என்ன? உடனே வீட்டுக்கு வா. ஹலோ ஜனனி. நானும் இல்லையே, வேறேதும் தேவையில்லையே. உண்டான காதல் உன்னிடம், கொண்டாடும் நேரம் என்னிடம். கண்மூடியே நான் பார்க்கிறேன், கைரேகையால் கை கோர்க்கிறேன். பேசாத பெண்மை பேசும் வார்த்தை நீதான். நீ இன்றி நானும் இல்லையே, வேறேதும் தேவையில்லையே. உண்டான காதல் உன்னிடம், கொண்டாடும் நேரம் என்னிடம்.
மனதில் நிலாவும் தூரம் இல்லையே நம் காதல் நாட்கள் யாவுமே இன்றோடு போவதில்லையே என் தோளிலே நீ சாயவா உன் பாதையாய் நான் மாறவா உன் கைகள் மீட்டுகின்ற வீணை நீ இன்றி நானும் இல்லையே வேறேதும் தேவையில்லையே உண்டான காதல் உன்னிடம் கொண்டாடும் நேரம் என்னிடம் ஹலோ, இன்னைக்கு உன் கதை முடிஞ்சிடும் நினைச்சேன். ஜஸ்ட் எஸ்கேப் ஆயிட்டடா. ஒண்ணுமே பண்ணாம உனக்கு மட்டும் எப்படி எல்லாமே கிடைக்குது. லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல. மச்சக்காரன். ஹலோ, ராங் நம்பர் நினைக்கிறேன். நான் ராங் நம்பரா? நீ ராங் பர்சன் தெரியற நேரம் வந்தாச்சுடா. ஹேய், படிப்புல தான்டா நீ ஆவரேஜ், ஆனா நடிப்புல சூப்பர் ஸ்டாரே மிஞ்சிட்ட போ. என்ன ஒரு ஆக்டிங். ஹலோ, யார் பேசுறீங்க? என்ன உளறீங்க? நானா உளறேன்? இந்த நிமிஷத்துல இருந்து உன் கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. உன் வேஷம் மொத்தமும் கலைய போகுது. நாளையில இருந்து நீ நிம்மதியாவே இருக்க முடியாதா. குட் பை. ஏய், ஹலோ, ஏய். குட் அண்ட் கங்க்ராட்ஸ். நீ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் எங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா இன்னைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ப்ரூவ் பண்ணிருக்க. SVIT இஸ் ப்ரவுட் அபவுட் யூ. உன்னுடைய படிப்பும் திறமையும் இந்த நாட்டுக்கு பயன்படுன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருக்கு. Am I right, Mr. தாமோதரன்? பாருங்களேன் அவன் முகத்துல என்ன பெருமை தன் ஸ்டூடெண்ட பத்தி. டேய், என்னடா பண்ணிருக்க? எனக்கு ஒன்றும் புரியலடா மனோ. பாராட்டுறேனே தெரியல. என்ன நடக்குதுன்னா எனக்கு தெரியலடா. ஆனா எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. பாரு, நல்லா பாருடா. சத்தியான ரோட்ல 4 பேரை வெட்டி கொலை பண்ற மாதிரி எல்லா பத்திரிகையும் போட்டோஸ் வந்துருக்கு. அது எல்லாத்தையும் நீ தான் எடுத்திருக்கேன்ற மாதிரி வந்துருக்கு. இந்தா பாருடா. சத்தியானனுக்கு இதனால பெரிய பிரச்சனை வரும்டா. டேய், இது நான் பண்ணல மனோ. என்னது? இதுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை. அப்ப வேற யாரா பண்ணிருப்பா? ஒருத்த ஃபோன் பண்ணான்னு சொன்னல, கண்டிப்பா அவனதான் இருக்கும். உடனே சத்யானன் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லு. அவர் உன்னை தப்பா நினைச்சுக்க போறாரு. நாட் ரீச்சபிள் வருதுடா. சக்தி கூட தான் பாப்பல அவர் போடு. நான் ஏடியா சார். ஓ, எங்க கூட்டு போற? கோர்ட்டுக்கு சார். சார் எவ்வளவு அன்பா இருக்காருன்னு பாரு. இருப்பாரு. கேக்குதுல்ல? என்ன சார் குஷியா இருக்கீங்க? குஷியா இருக்கல்ல? குஷியா இருக்காத பின்ன எவ்வளவு நாள் காத்திருந்திருப்பேன். குஷியா இருக்காத என்ன? ரவுடிகள் ராஜ்யமாக மாறி வரும் வட சென்னை. மிஸ்டர் ஆதிமூலம் சார், நம்ம ஏரியா ரவுடி ராஜ்யம் ஆயிச்சாமே. சட்ட ஒழுங்கு காப்பாத்த வேணாம். இந்த போட்டோ எடுத்தவன் யாரு என்ன விசாரி. ஓவர் நைட்டா செலிபிரிட்டி ஆயிட்டல. I'm really proud of you. ஹலோ, நான் ஜூனியர் விகடன் எடிட்டர். ஒரே நிமிஷம். ஹலோ சார், சொல்லுங்க சார். நீங்க எழுதின ஆர்டிகளுக்கு செம்ம ரெஸ்பான்ஸுங்க. என்ன அரவன் சைலண்டா இருக்கீங்க? சார், அது எதையும் நான் எழுதல. என்னடா திடீர்னு நல்லவனா மாறிட்ட? மாட்டிக்க போறோன்னு பயம் வந்துருச்சா? ஹலோ ஹலோ, யாரு? இது வரைக்கும் அண்ணனா இருந்த சத்யா இனிமே உனக்கு யமனா மாற போறான். நீயும் காலி, நீங்க யாரு? பாருடா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை தரணி. ஏன் இப்போ பதற? நீ பண்ணலன்னு எனக்கு தெரியாதா? எனக்கு சேர்த்து ஸ்கெட்ச் போடுறான். தெரிஞ்ச எதிரியை விட தெரியாத எதிரி தான் ரொம்ப டேஞ்சர். அதான் யோசனையா இருக்கு.
ஏய் சக்தி அண்ணே வக்கீல் என்ன சொன்னாரு? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பூந்தமல்லி கோர்ட்டில் ஆஜராக சொல்லியிருக்காருண்ணே. ஒரு வாரத்தில் பெயில் மூவ் பண்ணிடலாம் சொன்னார். இப்போ இந்த பொண்ணு எங்கே இருப்பா? வீட்டில் தானே. நேரில் எங்கேயாவது வர சொல்லு. இப்போ போய் எல்லாம் உண்மையை சொல்லிடலாம். சரிங்க. அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி நாம் சொல்லிடணும். அதான் பெட்டர். அதான் பயமாக இருக்குண்ணே. இதில் உன் தப்பு என்ன இருக்கு? எல்லாமே நான் தானே பண்ணேன். அவளை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் அவளுக்கு புரிய வைக்கணும். ஏய் சொல்கிறேன். போலீஸ் ஃபாலோ பண்ணுது. கன்ஃபார்மா? ஆமாண்ணே. யாரு? யோகேந்திரனா? ஏய் ஏய் வண்டி நிறுத்து. ஏய் நீ இறங்கு. நீ என் கூட இருக்கக்கூடாடா. இறங்குடா. ஏன்? இறங்குடா. இறங்கு. ஓ ஏய் எங்கடா இருக்காங்க? என்னாச்சு? சொல்கிறேன் போ. ஏய் சொல்கிறேன். ஏய் போடா போ. போடா. ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம். போட் எடு. கடலுக்குள்ளே போயிடலாம். நம்ம பசங்க யாரும் அவன்கிட்ட சிக்கக்கூடாது. சரியா? எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணு. ஏய் நீ வண்டி. டேய் டேய் ஆமா சார். எங்கடா வே? எங்க யார பாக்குறது? அந்த பூனை மாதிரி இங்கே வந்து உட்கார்ந்திருக்கே. ஏய் என்னடா? சொல்லுங்க சார். சார் இனியாவது அவனை எங்க சார் கூட்டு போறீங்க? நாளைக்கு எங்க சொல்லிடுறேன் நானே கூட்டு வரேன் சார். விசாரணைக்கு தான் கூட்டு போறோம். சத்தம் போடாம உள்ள போய. நான் ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். கொஞ்சம் மரியாதை பேசுங்க. அப்ப நாங்கெல்லாம் உன் வீட்டு சர்வெண்டா? வாரண்ட் இருக்கா சார்? நாளை காலைல போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்த போட்டு உன் புள்ளைய கூட்டு போ. ஏன்டா எங்க உயிரை வாங்குற? கையெழுத்து போட வேண்டியதானே? போட வேண்டியதானடா. பாஸ்ட் காட்டினீங்களே அவனுக்கு? இல்ல சார். இல்லன்னா அவன் கையெழுத்து போட்டிருப்பானே. தம்பி நல்லா கேட்டுக்கோ. சத்யா என்கின்ற சத்தியமூர்த்தியை பற்றி நான் எழுதிய கட்டுரைக்காக சத்யா என்னை கொல்ல முயன்றார். உன்னதான். சத்யா தன் கையில் வைத்திருந்த கூர்மையான ஆயுதத்தால் பலமாக என்னை தாக்கிய போது என் உயிரை காப்பாற்ற காவல்துறை உயர் அதிகாரி யோகேந்திரன் இட்ஸ் மீ உயிரை பணம் வைத்து என்னை காப்பாற்றினார். ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம். போட் எடு. நம்ம பசங்க யாரும் அவனை சிக்கக்கூடாது. சரியா? எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணு. ஏய் நீ வண்டி. என் கண் முன்னால் இவை அனைத்தும் நடந்தது. போடுறிய கையெழுத்து? போடு. என்னடா முடியாது. நீ போட மாட்டேன்றா? நீ போட்டது பத்துல பழகுது. அப்படியே போட்ட என்ன ரேஸ்கல். ஒரு கையெழுத்து வாங்க முடியல விலகி பையிட்டு வந்து இதுல தூர வருது. கையெழுத்து போடா. போடா. அவன் இன்னும் ஸ்டேஷன்ல தான் இருக்கானோ. அம்மா அம்மா அரவிந்த் எந்த தப்பு பண்ணலம்மா. என்னை நம்புமா. அவன் மேல எனக்கு நம்பிக்கையா இருக்குமா. உன் வயசு அப்படிமா. பிடிச்சா கண்ணை மூடிட்டு நம்பும். பிடிக்கலன்னா ஒன்னும் யோசிக்காம தூக்கி போட்டுடும். எனிவே என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஒரே ஒரு கையெழுத்தானே கேக்குறாங்க. போட்டு வாடா, வீட்டுக்கு போலாம். முடியாதுப்பா. புரிச்சுக்கடா.
உன் கையெழுத்துல தான் உங்க அக்காவோட கல்யாணம், நம்ம குடும்பத்தோட நிம்மதி எல்லாமே அடங்கியிருக்கு. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி விட உதவ மாட்டான் இல்ல? அப்பா மேட்ரு இதுக்கு இவ்வளோ ஃபீலிங். ஹீரோஸா இதுல கவர்மெண்ட் சர்வெண்ட் பீத்தல் வேற. ஆமா. எது நடந்தாலும் அவன் கூட இருப்பான். நீ அந்த பொண்ணுகிட்ட உன்னோட சொல்ற பக்கத்துல நான் இருக்கேன், போதுமா? நான் அவனை தம்பின்னு கூப்பிடுறது வேறு வார்த்தை இல்லடா. இங்க இருந்து என்னாலதானே எப்படி ஆச்சு? சாரி. பாரு கண்ணத்துல கைய வச்சுட்டு கையடுறா. எல்லாம் கெட்ட நேரம் நினைச்சு மறந்துட்டு நாளையில இருந்து அப்பா உன்னை காலேஜ் போக சொன்னாரு. ஹலோ. என்னடா ஆவரேஜ்? உன்னை அந்த சத்யா முடிப்பான்னு பார்த்தா இப்ப அவனையும் முடிச்சிட்டாங்க. யாரா நீ? எங்கடா இருக்க? இங்கேயே தான் இருக்கேன். ஆடிட்டோரியம் கிட்ட வா, பார்க்கலாம். வரேன் வரேன் வரேன். வா 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 வா. இந்த வேகம் பத்தாது. இன்னும் 45 செகண்ட்ல நீ என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும். ஓடு ஓடு ஓடுறா. வர்றா. கரெக்ட் டைம்க்கு வந்துட்ட. சரி, நான் இங்கேயே தான் இருக்கேன். எங்க என்ன கண்டுபிடி பார்ப்போம். என்னடா இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? எனக்கு இந்த இடம் பிடிக்கல. நீ லைப்ரரிக்கு வந்துரு. ஆனா இந்த முறை 30 செகண்ட் தான். நாமா நீ 5 செகண்ட் லேட்டு. ஹாஸ்டல் பிளாக் வந்துரு. இரு ஹாஸ்டல் பிளாக் வேணாம், நீ ஆடிட்டோரியமே வந்துரு. அடங்குடா. நீ எல்லாம் டென்ஷனே ஆக கூடாது. நான் டென்ஷன் ஆகி உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னோட மொத்த வேஷமும் கலைஞ்சு. நானே சொல்ல போறேன். எதை சொல்லுவ? நீச்சலே தெரியாத நீ குழந்தைய காப்பாத்துனதா சீன் போட்டிய, அத சொல்வியா? டேய் சொல்லுவேன்டா. ஷீலாவை வர வச்சு அதையும் சொல்லுவ? சொல்லுவேன்டா. அவன் வீட்டு நாய்க்குட்டி திருடி நல்ல மாதிரி திருப்பி கொடுத்தியே, அது கன் பாயிண்ட்ல ஹெச்ஓடிய மிரட்டி டாப் ஸ்கோர் எடுத்தியே, அதையும் சொல்வியா? டேய் எல்லாத்தையும் சொல்லதானா போறேன். உயிருக்கு உயிரா லவ் பண்ண பொண்ண வாழ்வா சாவானாக்குனியே, அந்த ஆக்சிடென்ட் பிளான், அத சொல்வியாடா? என்னடா சொல்ற? அதான் ஆல்ரெடி சொல்லிட்டியே. டேய் என்னடா சொல்ற? உன் ஃப்ராடு தன யார் யாருக்கு தெரியணுமோ கான்ஃபரன்ஸ் கால்ல எல்லாருக்கும் தெளிவா சொல்லிட்டேன். என் வேலை முடிஞ்சிருச்சுப்பா. ஜனனி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பேசாத. இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ பிளான் பண்ணாத ஆக்சிடென்ட் நான் செத்துட்டேன். என்ன ஏமாத்துன? நான் அதுவும் பண்ணல ஜனனி. ஜனனி சொல்றதை கேளு ஜனனி. என்னடா ஹீரோ? சார் டிபிசில வேலை செய்யணும். என்ன ஷாக்கா இருக்கா? இதே இடத்துல நீ கிளாஸ் டாப்பரா வரும்போதும் எனக்கும் இதே மாதிரி தான் ஷாக்கா இருந்துச்சு.
மட்டும்தான் இந்த காலேஜ்ல சேர்ந்தேன். என் லைஃபே போச்சு சார். அவன் எப்படி சார் ஃபர்ஸ்ட் வந்தான்? அவங்க கேட்கறத பண்ணி கொடுத்துருங்க. பிபிசில வேலை செய்யணுங்கிறது எத்தனை வருஷ கனவு தெரியுமாடா? தவம் மாதிரி இருந்தடா. வரத்தை நீ வாங்கிட்டு போயிட்ட, சும்மா விட்டுருவேன் நினைச்சியா? அதான் கிளீனா ஸ்கெட்ச் போட்டேன். உன் நிழல் மாதிரி உன்னையே சுத்தின. All credit goes to Arvind. ஏண்டா டேய், ஆவரேஜ் நீங்களே இவ்வளவு பிளான் போடும்போது பிரில்லியன்ட் நாங்க பிளான் போட்டா எப்படி இருக்குன்னு காட்ட வேணாம்? அதான் உன்னை வச்சே சத்யாவுக்கும் ஸ்கெட்ச் போட்டேன். டேய், இன்னொருத்த அந்த உந்துன்னு சொல்லி பெருமைப்பட உனக்கு வெக்கமா இல்ல? அந்த பொண்ணுக்காக தானே என் வாழ்க்கையில விளையாடின. அதான் இந்த ஜென்மத்துல அவ உனக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டேன். மத்த நீ என்ன பண்ணாலும் எல்லாரும் முன்னாலே உன்னை மனசார பாராட்டி இருக்கேன். In return, you're trying to prove me that I'm a fool. எனக்குள்ள ஒரு பயத்தை விதைச்சிருக்க. ஏன்டா தப்பு பண்றதுக்கெல்லாம் திறமையை யூஸ் பண்றீங்க? நியாயமா உன்னை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கணும். பட் இந்த காலேஜுக்கு ஒரு பெருமை இருக்கு, ஒரு கௌரவம் இருக்கு. Get out from here. Out. இங்க பாருப்பா, இனிமே எனக்கு 2 பசங்க தான். தரையிலத்ரா வா, நான் தெரிஞ்சு பண்ணா நிம்மதியா இருக்கணும்னா நீ எங்கேயாவது காணாம போயிடு. வா, சாரிப்பா அம்மா, தப்பு பண்ணிடவா, மன்னிச்சிருங்கம்மா. எங்கம்மா போ? வா அக்கா, நீங்களா சொல்லுங்களேக்கா, எனக்கு தெரியாது. காதல் நீ இல்லை வாயன் உயிரே, வாழ்நாளெல்லாம் நீதானே வாயன் அருகே. தொடரும் என்றே நான் இருந்தேன், தொலைந்தே போனான். கண்கள் திறந்த கனவாக கலைந்தே போனான். ஏண்டா இப்படி எனக்கு, ஏண்டா இப்படி, ஏண்டா இப்படி எனக்கு, ஏண்டா இப்படி. அவனுக்கு வீடு வாசலே கிடையாதா? பைத்தியக்காரன் இங்கேயே கிடக்குறேன். சோறு தண்ணி இல்லாம செத்து போயிருவேன். கூட்டி போயிடுவானு ஒழுங்கா. இங்கேயே கடந்து ஏன் உயிரை வாங்கிட்டு மனதை நனைத்த மழை நீ பிரிந்து தவிக்கும் விடை நான். ஒரு நாள் நீ வருவாய், என் காதல் நீ அறிவாய். வாழும் ஜனனிட்ட போன கொடு. அவ யார்கிட்டயுமே பேச மாட்டேங்கிறா. ஸ்பீக்கர்ல போட்டு பக்கத்துல வை. ஜனனி, ஒரே ஒரு தடவை அரவிந்த மீட் பண்ணி பேசு. அவன் சைடுல ஒரு நியாயம் இருக்கும்ல, நீ அதை மட்டும் கேளு. அதுக்கப்புறம் அரவிந்த் உன்னை நிச்சயமா டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். உன்னை ஏமாத்தோன்னு நினச்சதே இல்லை. உன்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும்னா அப்போ எனக்கு தெரியல. அதான் முட்டாள்தனமாக அப்படி பண்ணிட்டேன். இப்போ நான் மாறிட்டேன் ஜெர்னி. என்ன ஸ்டாப் இட் அரவிந்த். நான் உன் ட்ராமா பார்க்க இங்கே வரல.
உன் மேலே இருக்கிற லவ்ல தானே அப்படி போய் சொன்னேன். ஆனால் லவ் போய் இல்லை. நீ போய் மட்டும் சொல்ல, மொத்தமா போயாவே இருந்திருக்க. எனக்கு தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்ககிட்ட உண்மையா தான் நான் இருந்திருக்கேன். நான் செத்து பொழிச்சப்ப கூட முதல்ல நீ நல்லா இருக்கியான்னு தான் பார்த்தேன். எனக்காக மாறிட்டு வரேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா மொத்தமா அழ வச்சுட்டேன்ல. எல்லாரும் என்ன புத்திசாலின்னு தான் பாராட்டியிருக்காங்க. ஆனா நீதான் நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு புரிய வச்சிருக்கேன். நீ என் லைஃப்ல வர வரைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருந்த தெரியுமா? ஆனா இப்போ என்னால படிக்க முடியல, கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. என் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே போச்சு. இல்லை ஜனனி, என்னை சுத்தி எதெல்லாம் பாசிட்டிவா இருந்ததோ இப்போ எதுவுமே இல்லை. லவ் பண்ணலன்னா முகத்துல ஆசிட் ஊத்துறோனுக்கும் உனக்கும் என்னடா வித்தியாசம்? புரிஞ்சுக்கோ ஜனனி, ப்ளீஸ். நீ எல்லாம் உனக்கு வாழ்க்கையில ஜனனி, ப்ளீஸ் ஜனனி, ப்ளீஸ். இப்படி பேசி பேசி தான் நீ என்னை ஏமாத்தின. இன்னும் என்னடா வேணும்? இப்பவே நான் பாதி செத்துட்டேன். இதுக்கு மேல நீ என்ன டார்ச்சர் பண்ணனா முழுசா செத்துருவேன். உனக்கு அதுதான் வேணும்னா என் பின்னாடி வா. பர்ஃபெக்ட். தேங்க்யூமா. ரிசப்ஷன் முடிச்சுட்டு நைட் கண்டினியூ பண்ணுவோம் சார். யாருமா அந்த வீடியோ மாப்பிள்ள வேண்டாம்னு சொல்லி கேட்டியா நீ? அவன் மண்டபத்தில் வச்சு வேலை பார்க்க நல்ல மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா. போ. மகேஷ் இன்னும் வரலன்னு செம டென்ஷனா இருக்காரு. ஏதோ அசைன்மெண்ட் சொன்னா வந்துருவான். சரி, என்ன லேட் ஆகும். ஓகே ரஞ்சினி, பை. குட் நைட் மகேஷ். நான் எங்க தூங்குறது? இன்னைக்கே அசைன்மெண்ட் முடிச்சாகணும். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. நீயும் ஹெல்ப் பண்ணா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். சரி, I'll come join you in 5 minutes. Thank you Janani. Okay, I'll see you soon. See you there. Can I come in? Hi, come. இதை கொஞ்சம் க்யூ பண்ணிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஓகே சார். சூப்பர் ஜி, குட் ஒர்க். ஓகே சார், நான் கிளம்புறேன். காலையில் பார்ப்போம். ஏய் ஜென்னி, போ உட்கார். கம், I'll show you something. One second. Hi, this is Mahesh for BBC News. மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் முதல் அடிப்படை தேவை உணவு. பசியில கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு தர்றது உயிர் தர்றதுக்கு சமம். நாம சாப்பிட்ற ஒவ்வொரு பருக்கிக்கு பின்னாலையும் குறைந்தபட்சம் ஒரு விவசாயியோட 100 நாள் உழைப்பு இருக்கு. அப்படிப்பட்ட உணவு வீணாக்குற உரிமை யாருக்கும் கிடையாது. ஆனா உலகம் முழுவதும் 40% சமைச்ச உணவு வீணாகுது. 3 பேர்ல ஒருத்தர் சாப்பாட்டை வீணாக்குறாங்க. ஒரு பக்கம் ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதான்னு கோடிக்கணக்கான பேர் பசியோட கஷ்டப்படுறாங்க. இந்த ஸ்டோரி நிறைய பேர் யோசிக்க வைக்க. இன்னொரு பக்கம் அலட்சியமா சாப்பாட்டை வீணாக்குறோம். உலகம் முழுவதும் இதான் நிலைமை. ஆனா கோயம்புத்தூர்ல ஒரு தனி மனிதரோட முயற்சி இந்த நிலைமையை மாத்திருக்கு. அவரை தான் இப்ப நம்ம மீட் பண்ண போறோம்.
ஹாய் அரவிந்த், வெல்கம் டு அவர் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஆன் வேர்ல்ட் ஃபுட் டே. சின்னதா ஒரு விஷயம் பண்ணா கூட செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டு லைக்ஸ் கேட்கிற இந்த காலகட்டத்துல சத்தமே இல்லாம சாதிச்சிருக்கீங்க. ப்ளீஸ் டெல் அஸ் அபவுட் யுவர்செல்ஃப். என்னை பற்றி ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்கூலில் மிடில் பெஞ்ச், காலேஜ் ட்ராப் அவுட், காதல் தோல்வியில் தற்கொலை கூட முயற்சி பண்ணியிருக்கேன். மரணம், பிரிவு, தோல்வி, இது மூணில் எது நடந்தாலும் ஒரு மனிதனோட வாழ்க்கை தலைகீழ மாறிடும். இது மூணுமே ஒரே நேரத்தில் நடந்துச்சு என் வாழ்க்கையில். எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. எல்லாரும் இருந்தும் அனாத மாதிரி தனியா நின்றேன். நான் ஏன் வாழணுங்கிற கேள்விக்கு பதிலா இருந்த ஆதி. நான் ஏத்துக்கிட்ட முதல் பொறுப்பு அவன்தான். பசியில முகமெல்லாம் வாடி போச்சு பாரு. சாப்பிடு கண்ணு. தம்பி இந்த சாப்பிடு ராசா. பச்சை பிள்ளையெல்லாம் பசியில கஷ்டப்படு. சாப்பாடு போட்ட அந்த அம்மா என் கண்ணுக்கு கடவுளா தெரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் என் தகுதிக்கு ஒரு ஹோட்டலில் டேபிள் துடைக்கிற வேலை தான் கிடைச்சது. ஒரு பக்கம் பசியோடு இருக்கவங்க, இன்னொரு பக்கம் வீணாகிற சாப்பாடு, ரெண்டுமே மனசு கஷ்டமா இருந்துச்சு. அது கெட்டு போனது. அன்னையிலிருந்து ஹோட்டலில் மிச்சமாகிற சாப்பாட்டை பார்சல் செஞ்சு பசியில் இருக்கவங்களை தேடி கொடுக்க ஆரம்பித்தேன். ஒரு சின்ன ஹோட்டலில் வேணான்னு தூக்கி போகிற சாப்பாடை வச்சு 30 பேர் பசியாறினாங்க. வயிறார சாப்பிட்டாங்க, மனசார வாழ்ந்தாங்க. கொள்ளையடிச்சவங்க, கொலை செய்கிற கிரிமினல்ஸுக்கு கூட ஜெயிலில் 3 வேளை சாப்பாடு டைமுக்கு கிடைக்குது. ஆனால் ஆதரவு இல்லாத குழந்தைங்க, வயசானவங்க, ஊனமுற்றவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, இவங்கெல்லாம் பசியில் கஷ்டப்படுறாங்க. இதுக்கு காரணம் உணவு பற்றாக்குறைனாலையா? இல்லை, நம்ம அன்பும் அக்கறையும் பத்தாமல் இருக்கிறனால தான். இதை உணர்ந்ததுக்கப்புறம் தான் நான் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தேட ஆரம்பித்தேன். ஹோட்டல்கள், வீட்டு விசேஷங்கள், கல்யாண மண்டபங்கள்னு எங்கெல்லாம் சாப்பாடு வீணாகுதோ அதை கலெக்ட் பண்ணி பசியில் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். மிச்சமாகிற சாப்பாட்டை பசியோடு இருக்கவங்களுக்கு தரணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு. ஆனால் யாருக்கு கொடுக்கறது, எப்படி கொடுக்கறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த 2 தரப்பையும் இணைக்கிற முயற்சி தான் அமுத சுரபி. லைஃப்ல எப்படியாவது சாதிக்கணுங்கிற வெறிய எது உங்களுக்குள்ள ஏற்படுத்துச்சு? லவ் ஃபெயிலியர். சாப்பாடு கொடுக்கறதுக்கு மற்றவங்க முன் வந்தாலும்
அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வண்டி பாத்திரங்கள்னு ஒரு சின்ன முதலீடு தேவைப்பட்டுச்சு. அப்போவும் கை கொடுத்தது காதல் தான். தானா எல்லாமே மாறிடும் நம்பினப்போ ஒரு அடி கூட என்னால் முன்னால் போக முடியல. நான் மாறாமல் எதுவுமே மாறாதுன்னு புரிஞ்சதுக்கப்புறம் நான் எங்கேயுமே நிற்கிறேன். நினைச்சதை செஞ்சு காட்டணும்னு எப்போ வெறி வந்துச்சோ அப்போ மாறிச்சு என் வாழ்க்கை. பசி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணுங்கிறதா எங்க கனவு. அதுக்கு வித்தியாசமான ஒரு புது முயற்சியை தொடங்கணும். மெனு கார்டில் விலை இல்லாத ஒரு உணவகத்தை ஆரம்பிச்சோம். குறைஞ்ச விலையில சுவையான ஆரோக்கியமான உணவு தயாரிக்க எல்லா முயற்சியும் எடுத்தோம். அதுக்கு நல்ல பலன் கிடைச்சது. பசியோடு இருக்கவங்க வந்து சாப்பிடலாம், அவங்க விருப்பப்பட்ட பணத்தை கொடுக்கலாம். காசு இல்லாதவங்க கவலைப்படாம சாப்பிட்டு போகலாம். 10 நாள்ல கடை இழுத்து மூடிடுவேன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா மக்கள் என்னை கைவிடல. இப்போ கோயம்புத்தூர்ல டவுன் ஹால், காந்திபுரம், ஆர்எஸ்புரம், உக்கடம், பீலமேடு, சிங்காநல்லூர், கருமத்தம்பட்டின்னு 30 இடத்துல சென்டர் போட்டிருக்கோம். ஒரு சாதாரண ஆவரேஜ் பர்சன் எந்த ஒரு அடையாளமும் இல்லாம இவ்வளோ பெரிய சாதனை எப்படி பண்ண முடிஞ்சது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாரும் சாதாரண மனுஷங்களை குறைச்சி எடை போடாதீங்க. அவங்க இல்லைன்னா இந்த உலகமே இயங்காம போயிடும். தமிழ்நாட்டோட தலைநகரம் அழிஞ்சதுன்னு சொல்ற மாதிரி ஒட்டுமொத்த சென்னையும் புரட்டி போட்ட 2015 டிசம்பர் மழையை யாராலையும் மறக்க முடியாது. ஆறு, ஏரி, குளம்னு போக வேண்டிய தண்ணி நம்ம வீட்டுக்கும் வீதிக்கும் வந்துச்சு. காப்பாற்றுவாங்கன்னு நினைச்ச எல்லாருமே காணாம போனாங்க. மழை வெள்ளத்துல மூழ்கிய சென்னையை உயிர் பிழைக்க தத்தளிச்ச மக்களை இந்த இக்கட்டான நேரத்தில் மீட்டெடுத்தது சாதனையாளர்கள் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சராசரி மனிதர்கள் தான். அந்த மாதிரி சுயநலம் இல்லாத வாலண்டியர்ஸ் பசி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்க என்னோட கை கோர்த்தாங்க. இது சாத்தியமாக்கின யாருக்கும் பணமோ பதவியோ அடையாளமா இல்லை, அன்பும் அக்கறையும் தான் எங்க அடையாளம். இப்படி அன்பால மாற்றத்தை உருவாக்குற சராசரி மனிதர் கூட்டத்தில் நானும் ஒருத்தன். கம்மிங் பேக் டு யுவர் லவ் ஸ்டோரி, ஒரே ஒரு மனக்குறை கூட உங்களுக்கு இல்லையா? பொய்யா இருந்தப்போலாம் அவன் என்ன நம்புனான். உண்மையா மாறி போய் நின்றப்போ நம்பல. அது மனசோட ஓரத்தில் எப்பவுமே ஒரு ஆறாத காயமா இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஏன் அவங்கள பார்க்க ட்ரை பண்ணவே இல்லை? ஏற்கனவே நிறைய கஷ்டப்படுத்திட்டேன், இனிமேல் பண்ண மாட்டேன். நீன்றி நானும் இல்லையே, வேறேதும் தேவையில்லையே, உண்டான காதல் உன்னிடம் கொண்டாடும் நேரம் என்னிடம். கண்மூடியே நான் பார்க்கிறேன், கைரேகையால் கை கோர்க்கிறேன், பேசாத பெண்மை பேசும் வார்த்தை ஜனனி. நீன்றி நானும் இல்லையே, வேறேதும் தேவையில்லையே,
காதல் உன்னிடம் கொண்டாடும் நேரம் என்னிடம் நீ என்ன அவ்வளோ லவ் பண்ணதுக்கு நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். சாரி அரவிந்த். என்னையும் எனக்கு அடையாளம் காமிச்சது நீ தான். நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ என் லைஃப்பில் வராமல் இருந்தா கடைசி வரைக்கும் ஆவரேஜாகவே இருந்திருப்பேன். தேங்க்யூ. நெஞ்சோடு பேசும் நேரத்தில் I love you. நிலாவும் தூரம் இல்லையே. I love you more. நம் காதல் நாட்கள் யாவுமே இன்றோடு போவதில்லை. இப்போ கூட நீ அதே ஆவரேஜ் தான்டா. சார் டெலிகாஸ்ட்டுக்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாமே ரெடி சார். எது சஞ்சய் சக்ஸஸ், நம்ம லைஃபா அரவிந்த் லைஃபா? டவுட்டே இல்லை சார், அரவிந்தோட லைஃப் தான். நம்பர் 1 இருக்கிறது மட்டுமே வெற்றி நினைச்சா லைஃப்ல சந்தோஷமாவே இருக்க முடியாது. நேத்து இருந்ததை விட இன்னைக்கு ஒரு படி முன்னேறினாலும் அது வெற்றி தானே. 50 மார்க் எடுத்தனா 60 மார்க் எடுக்கிறப்போ அதை யாருமே வெற்றியா பார்க்கல. 90 மார்க் ஏன் வாங்கல அப்படின்னு திட்டினாங்க. அவனை பாரு இவனை பாருன்னு கம்பேர் பண்ணாங்க. அங்க தொலைஞ்சது என் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை திரும்பவும் இங்க தான் கண்டுபிடிச்சிருக்கேன். கூட்டத்தில் ஒருத்தரா இருக்கிற யாரும் 1000ல் ஒருத்தரா மாற முடியும். அது நம்ம கையில தான் இருக்கு.